கனவுலகத்தில் வந்து நான் வந்து பறந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப காலமாக பறந்துக்கிட்டே இருந்திருக்கேன். அண்டு கனவுலகத்தில் வந்து சில மெட்டாஃபர்ஸ் எனக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும். பாம்பு இருக்கும், நிலம் இருக்கும். ஹியூமன் வந்து இயற்கையோட ஃபைட் பண்ணி தான் இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் எடுத்தான். ஹியூமன் வந்து இயற்கைக்கு எதிரான பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான சக்தி தான் ஹியூமன். இதுதான் நான் இந்த படத்தில் வந்து சொல்ல ட்ரை பண்ணது. இந்த காட்சியை பார்க்குறப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஜாக்கெட்டை போட்டு வராங்க. ஸோ இந்த காட்சி வந்து அதில் இருக்கிற அந்த சந்தோஷமும் இதை பார்த்து அழுதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மின்னல் கீட்டு படுறப்போ ஒரு வெளிச்சம் நிகழுதில்லை, அதை நிறுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் அது வந்து பகலாக மாறுது. இதுக்கு முன்னாடி முனி வந்து பயங்கர டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ முனி அடிச்சிச்சு, முனி இருக்கும் போகாது அப்படின்றதே வந்து பௌத்த முனிகள் வந்து ஊருக்கு வெளியே வந்து இருந்துருக்குறாங்க. அங்கே போனீங்கலாம் வந்து அவங்க உங்கள மாதிரி மாற்றிடுவாங்க, போகாதீங்கன்னு தடுக்கிறது தான். அங்கே இருக்கிற விலங்குகள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்கள வந்து தங்க எடுக்க விட்டதில்லை, நிறைய உயிர் பலிகளாக நடந்திருக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு சயின்ஸாக மக்கள் செவிவழி கதைகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே பூதம் வந்து ரொம்ப சந்தோஷம் சந்திச்சது. தேங்க்யூ. தங்களான கருத்து சந்திச்சது அதை விட சந்தோஷம். தேங்க்யூ. ஹிஸ்ட்ரி, மித்தாலஜி அண்ட் மேஜிக்கல் ரியலிசம் சொல்ல வந்த கதையை மேஜிக்கல் ரியலிசம் வச்சு சொல்லணுன்ற முடிவு இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஒரு 3 விஷயம் சேர்ந்து சொல்கிறோம். நீங்களே ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் மெத்தாலஜிக்கல் அண்ட் மேஜிக்கல் ரியலிசம். ஹிஸ்ட்ரியும் அந்த மித்தையும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறப்போ நம்பிக்கையும் உண்மையும் தேவைப்படுது. உண்மை அதே நேரத்தில் வந்து நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து சில டைம் எமோஷ்னலாக இருக்குது, சில டைம் வந்து செவி வழி கதைகளாக இருக்குது, சில டைம் சயின்ஸாக இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து நம்ம சயின்ஸாக நம்ப வைக்க முயற்சிக்கிறது வந்து மனிதர்கள்கிட்ட வந்து அது ஒர்க் ஆகுதா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. சயின்ஸ் இல்லாமல் நம்பிக்கையாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நம்புறதுக்கு வந்து முன் வராங்க. லைக் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நம்பப்பட்ட ஒரு கதைகளை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஸோ இதை வந்து எதன் அடிப்படையில் நம்ம வந்து சொல்லலான்னு யோசிக்கிறப்போ மேஜிக்கல் ரியலிசம் வந்து எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஃபார்மாக தோணுது. இன்னொன்று மேஜிக்கல் ரியலிசம்ன்றது வந்து முற்றிலும் பொய் கிடையாது, ஒரு உண்மை. அது அந்த உண்மையை சயின்ஸாக பார்க்க போகிறோமா இல்லை வந்து ஒரு அனுபவமாக பார்க்க போகிறோமா அப்படின்றது தான் இருக்குது. இப்போ அனுபவமாக பார்க்குறது தான் மேஜிக்கல் ரியலிசத்தோடைய ஒரு உண்மைத்தன்மை. ஸோ அப்போது ஒரு அனுபவமாக மாற்றுறதுக்கு ரொம்ப சயின்ஸாக பகுத்தறிவாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் இங்கே இருக்கிற எளிய மக்கள்கிட்ட இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற ஒரு தன்மையோட ஒரு அணுகிறப்போ இன்னும் அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. திரைமொழிக்கு சூட் ஆகுது. ஆமாம். இன்னொன்று அந்த மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்றது பகுத்தறிவுக்கு எதிரானது கிடையாது. அது முதல்ல நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்றது வந்து இந்த மொமெண்டம்மை ஃபீல் பண்ணுறது தான். ஒரு உண்மைத்தன்மையோடைய மொமெண்டம்மை ஒரு என்ன சொல்கிறது, அதோட வெளியில் நம்மளும் கலந்துக்கிறது தான். நீ நடந்து போயிட்டு இருக்கிற மரம் இருக்குது, மரம் திடீர்னு ஆடுதுன்னு வச்சிங்களேன். திடீர்னு ஆடுறத ஒரு சாதாரண ஒரு ஆட்கள் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து இயல்பான மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, திடீர்னு ஆடுறப்போ வந்து ஒரு மரம் ஏன் திடீர்னு ஆடணும், அப்போ அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து பார்க்கலாம், பேய் இருக்கிறத மாதிரி யோசிக்கலாம். இது வந்து ஒரு சமூகம் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் இது. ஸோ அதே மனிதன் வந்து இன்னும் நிதானமாக ஏன் மரம் ஆடிச்சு அப்படின்னு பார்க்குறப்போ திடீர்னு ஏதோ ஒரு காற்று வந்திருக்கலாம், அது வந்து அடுத்த கட்ட யோசனை. ஆனால் மரம் ஆடுறது அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்ஷனாக இருக்குது. அங்கே அந்த எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து சமூகத்தில் சொல்லப்பட்ட கதைகளோடு அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ வந்து அவனுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமா நிகழுது. அந்த ட்ராமா வந்து அவனுக்கு பயமாக இருக்குது, பேயாக இருக்குது, உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து ரொம்ப இயல்பாக நிகழ்கிற ஒன்றுக்கு நம்ம என்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான. ஸோ அந்த மொமெண்டம்மை என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டூல் தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தங்களானுக்குள்ள மேஜிக்கல் ரியலிசம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னீங்க. பட் ரஞ்சித் அஸ் அ ரைட்டர், அஸ் கிரியேட்டர், அஸ் அ ஃபிலிம் மேக்கர் மேஜிக்கல் ரியலிசமை நம்புறது இருக்குல்ல, இதை நம்மளால் பண்ணிட முடியும், ஆர் இது எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும்ல, உங்களுக்கு அது எப்போ ஃபஸ்ட்டு? மேஜிக்கல் ரியலிசம் வந்து மோர் ரிலேட்டட் டு ட்ரீம். ஓகேவா? என்னோடய ட்ரீமில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய கனவுகள் வந்துட்டே இருக்கும். அப்போ நான் தூங்க ஆரம்பித்தனாலே எனக்கு டக்குன்னு நான் கனவுலகத்தில் போயிடுவேன். கனவுலகத்தில் வந்து நான் வந்து பறந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப காலமாக பறந்துக்கிட்டே இருந்திருக்கேன்.
அண்டு கனவு உலகத்தில் வந்து சில மெட்டாஃபர்ஸ் எனக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும். பாம்பு இருக்கும், நிலம் இருக்கும், தண்ணி இருக்கும், அப்புறம் வந்து கலர்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஸ். சில கனவுகள்லாம் வெறும் கலராக மட்டுமே தெரியும். ஒரு பிளர்ராக கலராகவே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் எப்போ வந்து கனவு உலகத்துக்கும் என்னுடைய நினைவுக்கும் வந்து ஒரு உண்மை இருக்குது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட ட்ரீம் படித்தப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ட்ரீம்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு அவர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அதை படிக்கிறப்போ கனவு என்பது ஒரு நினைவு உலகத்தோடைய ஒரு எக்ஸ்டெண்டான ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று அது ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் உள்ள ஒரு ஏரியான்னு வந்து ஆமாம் வெளின்னு சொல்லுவார். ஸோ இதை வந்து நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஸோ இது இப்படி ஆரம்பித்தது தான் இது. அதோடு சேர்ந்து நான் வந்து பண்ணது என்னென்னா, இப்போ மார்க்கஸ் இருக்காது, கேப்ரியல் மார்க்கஸோடைய கதை உலகம் வந்து என்னை பயங்கரமாக டாமினேட் பண்ணிச்சு. ஸோ அவர் வந்து லட்டின் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து எழுதின நூற்றாண்டுகளின் தனிமை வந்து என்னை பயங்கரமாக மூவ் பண்ண ஒரு நாவலில் தமிழில் படித்தேன்னா, தமிழ் டிரான்ஸ்லேட்டர் சுகுமாரன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 முறை நான் வந்து அதை திருப்பி நான் படித்தேன். எனக்கு பயங்கரமான உலகத்தில் கொண்டு போச்சு. ஸோ அந்த கதையில் அவர் ஹேண்டில் பண்ண அந்த மேஜிக்கல் ரியலிசத்துக்கும் லைஃபுக்கும் பயங்கர நெருக்கம் இருந்தது. அதில் வர பட்டாம்பூச்சிகளாக இருக்கட்டும், அதில் இருக்கிற வாழை மர தோப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் இருக்கிற சவுண்டு, பெல்லு, சர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரசவாதி எடுத்துகிட்டு வர அந்த கந்தகம், கண்ணாடி, ரியலிசத்துக்குள்ளே ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டை அவர் க்ரியேட் பண்ணிட்டே இருப்பார். அது வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஸோ இந்த உலகம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அந்த அடிப்படையில் நான் ஒரு நாவல் எழுதினேன், ஒரு குறுநாவல் மாதிரி ஒன்று எழுதினேன். நான் ரிலீஸ் பண்ணல. தலைப்பு வந்து தண்ணிக்கோழி. தண்ணிக்கோழி. ஆமாம், தண்ணிக்கோழின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். அது என் வேர்ல்டை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒன்று. திரைக்கதைகள் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுனது ஆக்சுவலி. அது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ எழுதுனது. ஸோ அந்த உலகத்தில் வந்து நான் பறப்பேன். நான் வந்து என்ன வேணாலும் நான் இருந்திருக்கிறேன் அதில். அந்த நாவலுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் பண்ணிட்டேன். நாவலில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அது ஒரு பெரும் குறுங்கதைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் எழுதினேன். அது வந்து என் உலகத்தை பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுச்சு. மேக்ஸிமம் என்னுடைய கதை உலகம் வந்து என்கிட்ட இருந்து தான் ஓப்பனே ஆகும். கதாபாத்திரங்களில் வந்து மெயினாக நான் ஒரு ரோல் பண்ணிட்டே இருப்பேன். அதில் என்னுடைய சிறுவயது ஞாபகங்கள், என்னுடைய சிறுவயது தேவைகள், நான் என்ன ட்ரை பண்ணுறேன், ஸோ என்னை பற்றி தான் நான் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே நான் ட்ரை பண்ணுவேன் என்னுடைய கதை உலகத்தில். ஸோ அப்படி தான் அது வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து நம்ம படம் நிறைய பண்ணோம். சினிமான்றது வந்து இங்கே தமிழ் சினிமா என்னவா இருக்குது, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எனக்கு ஒரு பாலிடிக்ஸ் ஐடியாலஜி இருக்குது, நான் அதை வந்து பேச போகிறேன். ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் நான் கண்டுபிடிச்சேன். அப்படி தான் ஆரம்பித்தேன். அட்டகத்தின்னு சொல்லி ஆரம்பித்தேன். மெட்ராஸு அப்படியே கொஞ்சமாக அப்படியே வந்து நட்சத்திரம் நகரத்தில் கொஞ்சம் அப்படியே வேறமாக மாறினேன். அப்புறம் தங்கலானில் வந்து இதோட கேன்வாஸை டக்குன்னு மாற்றி பார்த்தேன். ஸோ இப்படி வந்து நான் ஒவ்வொரு படத்துலையும் வந்து வரப்போ, இப்போ தங்கலானில் வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசத்தை அப்ளை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக அப்ளை பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த மேஜிக்கல் ரியலிசம் வந்து வெறும் வார்த்தையாக இல்லாமல், வெறும் ஜாலங்களாக மட்டும் இல்லாமல், கிராஃப்ட் ஓரியன்டாக இப்போ இந்த டே நைட் கட்டுருக்கு இல்லையா? மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்றது வந்து ஒரு டேர்ம் அப்படின்னா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு கதை கிடையாது இது. இந்த கதையில் அது எங்கே இருக்குதுன்னு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சேன். இந்த கதையில் அது எங்கே இருக்குன்னா ஒரு அனுபவம் தான். இப்போது ஆர்த்தி அப்படின்ற வந்து ஒரு மெட்டாஃபரிக்கலான ஒரு இமேஜ் அது. ஓகேவா? அந்த இமேஜை நான் வந்து ஒரு கதை கூட நான் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஆர்த்தி அப்படின்ற இமேஜ் வந்து உண்மையிலேயே இமேஜ் தானா அப்படின்னு யோசித்தா, நான் வந்து அதை இயற்கையாக தான் பார்க்குறேன். ஒரு இயற்கை, ஆனால் இயற்கைக்கிட்ட வந்து அழிக்கவும் ஆக்கவும் சக்தி இருக்குது. இயற்கைக்கிட்ட அவ்வளோ ஈஸியாக நம்ம பொருளை எடுத்துட முடியாது. பட் ஆனால் ஹியூமன் வந்து இயற்கையோட ஃபைட் பண்ணி தான் இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் எடுத்தான். ஹியூமன் வந்து இயற்கைக்கு எதிரான பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான சக்தி தான் ஹியூமன். ஸோ இவங்க 2 பேருக்குமான ஃபைட் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நான் இந்த படத்தில் வந்து சொல்ல ட்ரை பண்ணது. அண்ட் வந்து இயற்கைக்கான ஒரு சக்தி இருக்குதுல்ல, அது வந்து சம்டைம்ஸ் வந்து அதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திடீர்னு வந்து தாக்குற மின்னலோ, திடீர்னு தாக்குற காற்றோ, திடீர்னு தாக்குற சுனாமியோ, திடீர்னு தாக்குற வந்து மலைச்சரிவோ, இது ஏதோ எக்ஸ்டர்னலான ஒரு சக்தி செய்கிறதா நம்ம வந்து எப்பவுமே புரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயற்கை நமக்கு வந்து அலோவ் பண்ணிகிட்டே இருக்குது. திடீர்னு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்தோடனே வந்து நமக்கு அது வேற ஒரு பேரை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த பவரை வந்து வேற ஒன்றா நம்ம புரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ரொம்ப பெரும் வெடிப்பு நிகழறப்போ அந்த பெரும் வெடிப்போட தன்மையை
நம்ம வந்து விஷுவலாக நம்ம எப்படி காட்டுறது அப்படின்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. அப்படி விஷுவலாக காட்டுறப்போ அப்போ வந்து எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மின்னல் கீட்டு படுறப்போ ஒரு வெளிச்சம் நிகழுதில்ல, அதை நிறுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் அது வந்து பகலாக மாறுது. அந்த வெளிச்சத்தை வந்து ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி பார்க்குறப்போ வந்து அது ஒட்டுமொத்த வெளியுமும் வந்து ஈஸியாக காட்டிடுது. ஸோ அப்புறம் வந்து இருட்டு இருக்குது, இருட்டு வெளிச்சம் இப்படி மாறி மாறி வரப்போ அந்த மொமெண்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரத்தி உள்ளே வந்து அவள் வந்து எல்லாரையும் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணுறா அப்படின்னு இருக்கிறத வந்து தங்களான்னு உணர்றத ஆடியன்ஸ் அந்த மக்களும் உணர வைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்காக அது வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று அது முழுக்க முழுக்க வந்து என்னென்னா ஒரு ட்ராமாவாக மாற்றுறப்போ, இன்னொன்று அந்த அந்த வெளிச்சமும் பகலும் மாறி மாறி வரப்போ அவங்க வந்து அதுக்குள்ளே அவங்களும் ஒரு ஐக்கியமாக மாறுறாங்க. அது ஒரு அந்த இஷ்யூக்குள்ளே அவங்களும் இருக்காங்க. இல்லைனா அவங்க வந்து என்ன பண்ண விலைக்கு போயிருப்பாங்க. ஆடியன்ஸையும் நான் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். காரணம் என்னன்னா வந்து இல்லைனா வெறும் கதை நிகழ்கிறது ஆரத்திக்கும் இவனுக்குமான ஃபைட்டாக மட்டுமே இருந்திருக்கும். இப்படி மொமெண்டம் மாறுறதுனால அந்த மொமெண்டம் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணுறதுனால வந்து இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆன ஒரு 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 இடம் கிடைக்குது. அதை வந்து அவங்க உணர்றதுக்கான ஒரு மேடான ஒரு ஏரியாவை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி. இன்னொன்று ஆர்த்தி அப்படின்றதும் ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னலான ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை வந்து நான் காட்சிப்படுத்துறதுக்கு அவ வெறுமனே மட்டும் வந்து ஸ்க்ரீம் பண்ணால் பத்தாது. ஸோ அந்த நிலமும் அங்கே இருக்கிற டெம்பரேச்சரும் லைக் அங்கே இருக்கிற லைட்டும் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து இன்னும் எக்ஸாக்டேட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து இப்படி ஒரு ஃபார்மை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணது தான் அது. இன்னொன்று அது போஸ்ட்டில் பண்ணல, ஷூட் பண்ணுறப்பே அப்படி தான் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நைட் ஷூட் பண்ணோம். நைட் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு அவர் இப்போது கிளமெண்ட் மேலே பார்ப்பார், பார்த்துட்டு டக்குன்னு அதிர்ச்சி ஆகிட்டு கீழே பார்ப்பார். இவர் அவர் பேர் என்ன பேர் பசுபதி, அதே மாதிரி தான் கெங்குபட்டர் அதே மாதிரி ஹைட்டில் பார்ப்பார். இவன் அசோகன் மேலே பார்ப்பான். எல்லாருமே வந்து அந்த மாதிரி முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே டேயில் வந்து நம்ம வந்து அதே சீக்வன்ஸை திரும்ப ஒரு நாள் முழுக்க எடுத்தப்போ இதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலி அதே ஃப்ரேம்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அதே லென்ஸ் மேக்ஸிமம் 16 லென்ஸ் தான் நாங்கள் படம் முழுக்க யூஸ் பண்ணது. ஆனால் லென்ஸ் பிரச்சனை இஷ்யூ இல்லை. அதே லென்த்து அண்ட் வந்து அந்த அந்த அது எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஏற்கனவே எடுத்த ஃபுட்டேஜை வச்சு நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டு. ஆமாம். அப்படின்னா கேமரா மூவ்மெண்ட்லேருந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணது தான். ஸ்டாட்டிக்கான சில விஷயங்களை மட்டும் நீங்கள் டே நைட் மாற்றிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆமாம், மூவ்மெண்ட்டும் பண்ணோம். ஆர்டிஸ்ட் மூவ் பண்ணுறாங்க, கேமரா மூவ் ஆகுது. ஸ்டாட்டிக்கை விட வந்து மூமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது வந்து இன்னும் ஈஸியாக இருந்தது. ஸ்டாட்டிக்னால் வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் ஃப்ரேமை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ண. மூமெண்ட் வந்து இப்படி போகிறப்போ 2 லைட்டும் மாறி மாறி வருது இல்லை, ஒரே லென்ஸு நம்ம ஒரே ஃப்ரேம் செட் பண்ணிட்டோம். இப்படி மூவ் பண்ணுறப்போ 2 லைட் மாறி மாறி வரப்போ நீங்கள் கட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ ஜர்க் இருக்காது. அது வந்து இன்னும் ஈஸியாக உங்களை வந்து அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போவோம். ஸ்டாட்டிக் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட ஃப்ரேம் சைஸு கரெக்டாக வந்து பாடியை வச்சு அது திருப்புறது அது பண்ண. ஆனால் அதுவும் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆக்சுவலி இது ஸ்கிரிப்ட் எழுதும்போதே இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு மேட் ரியாக்ஷனுக்கு இந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலான்னு ரைட்டிங் ப்ராசஸ்லேயே வந்துருச்சா இல்லை போக போக? இல்லை, ரைட்டிங் ப்ராசஸில் இல்லை. ரைட்டிங் ப்ராசஸில் இந்த மேட் க்ரியேட் ஆகுதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் பட் வந்து நான் வந்து இது ஷூட் பண்ணுறப்ப தான் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணவே முடிஞ்சுது. இன்னொன்று அந்த லேண்டு வந்து எனக்கு வந்து இதை வந்து கொடுத்துட்டே இருந்தது. திடீர்னு ஷூட் பண்ணுறப்போ டக்குன்னு மின்னல் அடிக்கும், பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஷூட்டிங் ப்ராசஸ்லேயே நிறைய வந்து அந்த உலகத்துக்குள்ளே என்னால் போக முடிஞ்சது. ஆனால் நான் முன்னாடியே சில பிளான் பண்ணேன். என்ன பிளான் பண்ணேன், இது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் பாணி திரைப்படம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இதை வந்து படம் முழுக்க நம்ம அப்ளை பண்ண போகிறோமா, இல்லை எங்கே தேவையோ அங்கே மட்டும் இதை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோமா அப்படின்னு யோசித்து எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் வந்து கிளைமேக்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவையாக இருந்தது. ஸோ அங்கே ட்ரை பண்ணேன் நான். ஆக்சுவலி இது நம்ம மக்களை பற்றின ஒரு வரலாறு எடுக்கலாம் அப்படின்றது தாட்டா, இல்லைனா கேஜிஎஃப்பை பற்றி எடுக்கலான்றது ஒரு தாட்டா? அதுக்கான ஸ்டார்டிங் பண்ணேன். ஃபஸ்ட்டு இது வந்து கேஜிஎஃப் மக்களை பற்றின ஒரு படம் தான் இது. நான் அப்படி தான் இந்த படத்தை வந்து ஆரம்பித்தேன். கேஜிஎஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், அங்கே வந்து மக்கள் வந்து தங்கத்தை எப்படி கண்டடைஞ்சாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கதை. ஆனால் தங்கத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வரலாறாக இருந்தது. அங்கேருந்து தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறப்போ அப்போ அந்த மக்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னா, காலனி ஆதிக்க காலகட்டத்தில் இங்கே இருக்கிற ஒரு நிலம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு மிஸ்டர் வாரன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பிரிட்டிஷ் ஆள். அவர் வந்து கண்டுபிடிச்சவொடனே வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மக்களை தான் வந்து அங்கே இருக்கிற லேண்டை வந்து பார்த்து தேடி அங்கே வந்து கோல்டு இருக்குன்றதை வந்து அவர் ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அவர் தான் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறாரு.
ஸோ அவர் படிக்கிறப்போ அவர் ஏன் இந்த மக்களை வந்து பார்த்தாரு, அது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. அவர் ஏன் அங்கேயே வந்து மைசூர் மாகாணத்தில் இருக்கிற மற்ற மக்களை விட்டு ஏன் வந்து அன்னைக்கு வந்து சென்னை முழுக்க வந்து மெட்ராஸ் மாகாணம் தான் இது எல்லாமே. அப்போ வந்து அங்கே இருக்கிற மைசூருக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழர்கள்கிட்ட வந்து ஏன் வந்து அவர் வரணும், ஏன் தமிழ் மக்கள் வந்து அவரை வந்து மீட் பண்ணணும், குறிப்பாக வந்து பறையர்களை ஏன் வந்து அவர் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது ரிசர்ச் இருக்கிறப்போ அப்போ அவர் வந்து இந்த உலோகங்களை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து உலோகங்களை வெட்டி எடுக்கிறதுல வந்து இவங்க வந்து பயங்கர டாமினேட்டாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் வந்து கடின உழைப்பை செய்கிறவங்களா இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஏற்கனவே ராஜராஜ சோழன் காலகட்டம், அப்புறம் திப்பு சுல்தான் காலகட்டம், அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து இந்த மக்கள் தான் வந்து தங்கத்தை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாய்வழி வரலாறை நம்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்களை வந்து சந்திக்கிறாரு. மக்களை சந்தித்து அந்த மக்களை வந்து கூட்டு போக ட்ரை பண்ணுறாரு. இது ஒன்று நடக்குது. லாவல் வராரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 60 ஆண்டு கழித்து லாவல் வராரு. லாவல் வந்து அப்போது அதுக்கிடையில் சில பேர் தேடுறாங்க, நிறைய உயிர் பலி நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது. அதனால் அந்த லேண்டே வந்து மூடிடுறாங்க. அந்த லேண்டு பக்கமே யாருமே போகக்கூடாதுன்றாங்க. எல்லாருக்கும் பயம் இருக்குது. காரணம் வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது. அப்புறம் மிஸ்டர் லெவாலேவா லாவல்லடா அவர் லெவாலே வந்து வராரு. மிஸ்டர் லெவாலே வராரு. லெவாலே வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வராரு. வேலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த குடியாத்தம் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற தமிழ் நிலப்பரப்பில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இவங்கக்கிட்ட பேசி இவங்களை கூப்பிட்டு போகிறாரு. இவங்களை கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் தேடி தான் அவங்க வந்து அந்த தங்கம் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க கூட்டு போகிறது ஒன்று இருக்குது, ஏன் இந்த மக்கள் போகணும்னு ஒன்று இருக்குது, கூலி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக. அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து பெரும் எண்ணிக்கையில் போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே வந்து ஒரு 30,000 தொழிலாளர்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1920 வந்து அவ்வளோ பேர் செஞ்சோம். அப்போனா 30,000 குடும்பங்கள் அங்கே போயிருக்கு. இவ்வளோ மக்கள் ஏன் வந்து புலம்பெயர்ந்து அங்கே வந்து போகணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ என்ன முக்கியமாக இருந்ததுன்னா இந்த ஜாதி கட்டுமானம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. இங்கே சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அந்த மக்கள் வந்து அறவே வைத்து அதனால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் வந்து கூலி கொடுத்துருக்காங்க. மெயினாக இங்கே கூலி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்கு. பிரிட்டிஷ் வந்து கூலி கொடுக்குறான் அப்படின்னோடனே தங்களுடைய வாழ்க்கை வந்து கூலி பெறுவதன் மூலமாக மாறும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நிலமற்றிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நிலமற்றிருந்தாலுமே வந்து உழைக்கும் மக்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூலி வந்து சரியாக கொடுக்குறது இல்லை. இவங்க இந்த என்ன சொல்கிறது பண்ணை அடிமை முறையில் வந்து பண்ணை அடிமை குடும்பமாக இவங்க வந்து பண்ணை அடிமை முறையில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான கூலியோ அவங்களுக்கு எதுவுமே வந்து கரெக்டாக கொடுக்காதப்போ வெள்ளைக்காரர்களை நம்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட போனால் நமக்கு வந்து கூலி கிடைக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஸோ இந்த வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ நிலமற்றவர்கள், நிலம் பறி போனவர்கள் ஏன் வெள்ளைக்காரன் கூட போகிறான்னா சரி கூலிக்காக அவன் வந்து போகிறான். ஸோ இந்த வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போது இவன் வெள்ளைக்காரனுக்கு ஒரு வாண்டிங் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், கோல்டு எடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் இந்த மக்கள் கிட்ட வரான். இந்த மக்கள் ஏன் போகிறாங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து கூலி கிடைச்சா நம்முடைய வாழ்க்கை மாறுன்றது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் இவங்க போகிறான். அப்போ வந்து அங்கே போகிறப்போ அந்த தங்கம் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கும், என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தங்கம் ஈஸியாக எடுத்துடலாமே, ஏன் அப்படி தான் முதல்ல வந்து நான் நினச்சேன். ஸோ ஆனால் தங்கம் எடுக்கிறதுக்கு வந்து என்ன சிக்கல்கள்லாம் இருக்குன்னு யோசிக்கிறப்போ வந்து இயற்கை வந்து பெரிய ஒரு அரணாக இருந்திருக்கு. அங்கே இருக்கிற விலங்குகள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்கள வந்து தங்கம் எடுக்க விட்டதில்லை, நிறைய உயிர் பலிகளாக நடந்திருக்கு அப்படின்னு அது வந்து ஒரு சயின்ஸாக ஒரு வரலாற்றாக வந்து நமக்கு ஒன்று இருக்குது. ஆனால் மக்கள் செவிவழி கதைகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே பூதம் வந்து காப்பாற்றி வச்சிருக்குன்னு இது ரொம்ப கியூரியாசிட்டி எனக்கு கிரியேட் பண்ணிச்சு. பரவாயில்ல பூதம்னா என்ன, எனக்கு வந்து இப்போ நம்ம வந்து பகுத்தறிவோட யோசித்தாலும் மக்கள் ஒன்று வந்து யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு கதை கிடைச்சிது. லைக் அந்த கதை தான் வந்து நாகர் இன மக்களுடைய கதை கிடைச்சிது. அந்த நாகர் இன மக்களுடைய தலைவன் காலா அவன் ஒரு புத்த மதத்தை தழுவியவனாக இருந்தான். புத்தரை வந்து விரும்பியவனாக இருக்கிறான். அப்போ புத்தர் வந்து சொன்ன இந்த பற்றற்று இருத்தலுடைய தத்துவத்தை அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறப்போ அப்போ பேராசை உடையவர்கள் வந்து இந்த உலகத்தினால வந்து பெரும் அழிவு இந்த சமூகத்துக்கு இருக்குது. இந்த தங்கம் வந்து பேராசைகள் வந்து கவர்றதுனால இந்த தங்கத்தின் மூலமாக மக்கள்கிட்ட போட்டி பொறாமை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தங்கத்தை எடுக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு பழங்குடியின மக்களை வந்து அவன் வந்து வேலைக்கு அமர்த்துறான், பணி அமர்த்துறான். அவங்களுடைய வேலை இதுதான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். அதன் பொருட்டு அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கிற தங்கத்தை வந்து ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் காத்துட்ருக்காங்க. அந்த மக்கள் தான் இன்றைக்கி பூதமாகவும் பேயாகவும் லைக் வந்து அங்கே இருக்கிற விலங்குகள் வந்து காலாவுடைய கட்டளைப்படி அந்த விலங்குகள் இன்னும் வந்து அங்கே வந்து பாதுகாத்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செவியல் கதையை வந்து ஒரு தொன்ம கதையை வந்து நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரிசர்ச்சில் வரும்போது தான் ஆமாம் இதுக்குள்ளே புத்திசம் வருதா?
இந்த பாயிண்ட்டை தான் வந்து புத்திசத்தை வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, இது வந்து ஒரு ஆமாம், இந்த கதைக்குள்ள நாகர்கள் அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நாகர்களுக்கும் புத்திஸ்டம் வந்து புத்தரம் வந்து எவ்வளோ நெருங்கியவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு தோணுது. அப்போ அந்த நிலம் வந்து நாகர்களுடைய நிலமா இருக்கிறப்போ நமக்கு ஒரு புது கதை வந்து அங்கே வந்து கிடைக்குது. ஒரு லேண்டை வந்து அப்போது நாகர்கள் யாருன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறப்போ நாகர்கள் தான் வந்து ஒட்டுமொத்த இந்திய அதாவது இந்த மண்ணுடைய பூர்வீக மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாபா அம்பேத்கர் வந்து சாலிடாக அதை வந்து நிறுவுறாரு. நாகர்கள் அப்படின்றவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய மண்ணில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கள் தான் திராவிடர்கள்னு அவர் வந்து சொல்கிறாரு. திராவிடர்கள் வேறு, நாகர்கள் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திராவிடம் அப்படின்றதே வந்து ஒரு மொழியை குறிக்கிற சொல்லு. நாகர்கள் பேசுகிற மொழி தான் திராவிடம். திராவிடம் தான் பிற்காலத்தில் தமிழாக மாறி இருக்கு. அப்போ தமிழ் அப்படின்ற சொல்லும் திராவிடம் என்ற சொல்லும் கிட்டத்தட்ட ஒரே சொல்லு தான் அப்படின்னு ஒரு மொழியை குறிக்கிற சொல் தான் சொல்கிறாரு. அப்போது வந்து நாகர்கள் இந்தியா முழுக்க இருக்கிற நாகர்கள் 2 பாதியாக பிரிகிறாங்க. ஒன்று வட இந்திய நாகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சான்ஸ்கிரிட் மயமாகி அவங்க மொழியை மறந்தவர்களாக மாறிடுறாங்க. தென்னிந்தியாவில் இருக்கிற நாகர்கள் வந்து சான்ஸ்கிரிட்டிலிருந்து விலகி தமிழை வந்து பிடிவாதமாக பிடித்தவர்களாக மாறுறதுனால தான் அவர்கள் தமிழர்களாக பின்னால் வந்து ஸ்டாண்ட் ஆகுறாங்க. அவங்கள வந்து இப்போ வந்து தங்களை திராவிடர்கள்னு அழைச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து படித்தோம் நம்ம. ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. ஸோ ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே கடைசியில் கதையெல்லாம் எழுதி முடிக்கிறப்ப தான் இந்த கனெக்ஷனே கிரியேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூதத்துக்கும் ஒரு தங்கலானுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டு தான் அது. அந்த பூதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இயற்கையாக தான் நான் வந்து பாவிச்சு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு லிங்க் வந்து எனக்கு தேவைப்பட்டது. அந்த கடைசி லிங்க் தான் வந்து இந்த நாகர் கதையை வந்து என்னால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து இப்போ வந்து நான் அப்போது யோசித்தேன், அப்போ ஏன் தங்கலானும் நாகர் தானே, அப்போ தங்கலான் நாகர், இதை காக்கிற மக்களும் நாகர், அப்போ 2 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே. அப்போ ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தங்களுடைய லேண்டை வந்து அவங்க திரும்பவும் அவங்கள தான் உணர்றது வந்து கிளைமேக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த கிளைமேக்ஸ் அப்படி அரைவ் ஆகணும். நம்ம ஒரு மிஸ்ஸிங் பீஸ் உங்களுக்கு கிடைக்குது, எழுதிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ரிசர்ச் மூலமாக, அதை சேர்த்து படம் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? அப்போது சீம்லெஸ்ஸாக எப்படி இதை சேர்த்து, ஏன்னா இது வந்த பிறகு முன்னாடி தான் இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு கதையை எழுதி முடிக்கிறதுக்காக தானே இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அது வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு கிளைமேக்ஸ் எழுதுறதுக்காக. அந்த கிளைமேக்ஸ் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து கிடைச்சிது. ஆக்சுவலி ஏன் இப்படி ஒன்று நம்ம வந்து ஆமாம் அது கிடைக்கிறப்ப பயங்கரமாக சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி ஸ்டாலின் ராஜாகுமார்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ வந்து அப்போ தான் வந்து அவர் வந்து இந்த கிளைமேக்ஸை பற்றி நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்படி ஒன்று பண்ணுறேன், இது மாதிரி ஒரு கனெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிட்டே இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வந்து எல்லாருமே நாகர்கள் தானே அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து நல்லா இருந்தது. ஆமாம் இல்லை, நாகர்கள் தானே, அப்போ ஏன் தங்கலான் நாகராக இருக்கக்கூடாது? அப்போ தங்கலான் நாகராக இருக்கணும்னா அப்போது ஆரத்தி யார்? அப்போ ஆரத்திக்கும் தங்கலானுக்கும் என்ன உறவு? அப்போ ஏன் இந்த லேண்டை அவங்க காப்பாற்றிட்ட ஒரு ஆளாக இருந்துருக்கூடாது? அப்போது எங்கே இப்போ இது வந்து நாகர்கள்கிட்ட நீ விலகி வந்தாங்க அப்படின்றப்போ வந்து வீழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஒரு காலம் எழுதியிருப்பார். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ அது வந்து ஓகே, இவங்க சண்டை போட்டு விழுந்து போனவர்கள், அதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்ரேஷனாக இவங்க பல ஜென்ரேஷனாக பிளைன்லேயே வாழ்ந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கனெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு கிளைமேக்ஸாக கூட இருக்கலாம். எப்படி தங்கம் கண்டுபிடிக்கிறானோ தங்கத்தோடு சேர்ந்து தன்னை யார் என்பதை அறிதலும் ஒரு அப்படி இருக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். தங்கம் வந்து ஒரு மெட்டீரியலாக நம்ம வந்து சொல்கிறோம், பட் இதில் படத்தோட முடிவே வந்து தன்னை அறிந்து கொள்வது தான். ஆரத்தியினுடைய ரத்தம் பட்டு அந்த இடமும் ரத்தம் பட்டு எல்லாம் பொண்ணாகுது. கிட்டத்தட்ட ஆரத்தியை காவு கொடுத்தா தான் அது கிடைக்குதுன்ற மாதிரியான ஒன்று இருக்குல்ல. இயற்கை தான். இயற்கையை நீங்கள் அழிக்காமல் ஒன்று உருவாக்கவே முடியாது. இயற்கையை வழிவிட்டால் தான் நீங்கள் ஒன்று வந்து உற்பத்தி செய்யவே முடியும். அவ்வளோ ஈஸியாக இயற்கையை நீங்கள் வந்து வென்றிடவும் முடியாது. அது வந்து ஒரு மனித குலத்துடைய மிகப்பெரிய போராட்டமே இயற்கையை வெல்வது தான். ஆனால் மனிதன் வந்து எப்படின்னா இயற்கையை வெல்வதற்காகவே அவன் வந்து தன்னுடைய வாழ்நாளை செலவிடுவான். அவனுக்கு என்ன டூல் கிடைக்குதோ அதை வச்சு இயற்கை கூட ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். அது கூட ஜெயிக்கிறது தான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமே. அது தொடர்ந்து அவன் பண்ணிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 2 பேருமே வந்து எதிரெதிராக இருந்து ஒன்றா இருக்கிறவங்க, குட் வைஸ் குட் மாதிரி தான் இவங்க 2 பேருமே. ஸோ இதை தான் நான் வந்து கடைசியில் வந்து அவளுடைய ரத்தம் வந்து அவர்களுக்கு வழிவிடுறதா. இப்போ சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்குவோம். மனித சமூகம் இயற்கை மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு போரை தொடுக்கும். அப்போ இயற்கை வழிவிடும். சரி எத்துக்கடா போடான்னு சொல்லணும். ஆனால் எத்துக்கடா போடான்றது தற்காலிகமானது தான். திடீர்னு வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிடும். ஸோ அதுதான் நான் வந்து அந்த ரத்தம் அப்படின்றதே வந்து அவனுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு அது கொடுக்குற ஒரு வழியாக அது வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து நம்ம வந்து இயற்கையை வந்து
பாழ்படுத்தாமல் இயற்கை வந்து இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஒரு பொருளையும் எடுத்துடவும் முடியாது. நீங்கள் அது கூட போராடி அதை வென்று தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்படி வெல்வது கூட இயற்கை உங்களுக்கு வழிவிடுறது மூலமாக தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு நான் ஒரு மெட்டாஃபரிக்கலாக அது ட்ரை பண்ணது தான் ஆக்சுவலி. இது வந்து ஐடியா. இதை ரொம்ப சிம்பிளாக ஆரத்தியை கொன்ன பிறகு அவங்க தங்கத்தை எடுத்தாங்கன்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? ஒரு இடத்துல தங்கம் இருக்கு, ஆரத்தி பாதுகாத்து எடுத்தாங்க, ஆரத்தியை கொல்றாங்க, தாண்டி போனால் தங்கம் எடுத்தாங்க, இப்படி வச்சிருக்கலாம். ஆனால் ஆரத்தியினுடைய ரத்தம் பட்டு அந்த இடம் பொண்ணாகிறது இருக்குல்ல, இது எப்படி கிராக் பண்ணிங்க? பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. சரி, இது வந்து என்னன்னா அது சினிமாவாக மாறுதாங்க. அது ஒரு நம்பிக்கை அங்கே ஆக்சுவலி. அங்கே அது ஒரு நம்பிக்கை. அது இப்போ நம்ம பலி கொடுத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, இது நம்முடைய பழங்குடியின மக்களுடைய நம்பிக்கை. ஒரு பலி கொடுக்கறது அப்படின்றது வந்து நம்ம வழியாக நம்பிட்டு இருந்தது. இன்றைக்கி கூட வந்து நம்ம ஊர்களில் வந்து ஆடை பலி கொடுக்குறோம், கோழி பலி கொடுக்குறோம், மாடு பலி கொடுக்குறோம். அந்த மாடு பலி அப்படின்றதே வந்து என்னென்னா ஒரு பலியை நிகழ்த்துவதன் மூலமாக ஒன்று பெற முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல. அந்த பலி என்பது முன்னாடி வேறு வடிவமாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து அது அப்படியே மாறி இங்கே வந்து நின்றுருக்குது. அந்த பலி கிட்டத்தட்ட இயற்கையை பலி கொடுப்பது தான். அந்த பலியின் மூலமாக வந்து ஒன்று அடைய முடியும் அப்படின்றது வந்து இது ஒரு கிரேவான ஒரு ஏரியா தான். இங்கே வந்து நீ நல்லவன் கெட்டவன்லாம் யோசிக்கக்கூடாது. நீ வந்து இயற்கையை அழிக்கிறேன்னா நீ கெட்டவன் தான், ஃபஸ்ட்லேருந்து நீ கெட்டவன் தான். ஆனால் என்ன மோஷனாக இருந்தாலும் வந்து நீ ஒன்று அழித்து தான் ஒன்று வந்து பெற முடியும். இதுதான் இந்த மனித குலத்துடைய ஒரு சைக்கிள் ஃபார்மே. இது நீங்கள் அழிக்காமல் எதையுமே வந்து உங்களால் இங்கே உற்பத்தி செய்யவே முடியாதுல்ல. நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து வளர்த்து அறுத்து உடச்சி ஓகே, அதுதான் இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரத்தம் பட்டு வந்ததுன்றதுல நான் சொன்ன மாதிரி அது விஷுவலாக ஒன்று இருக்கு, ஒரு ஹை கொடுக்குது. அது அப்படின்னு இருந்துச்சு. அங்கே தான் இப்போ கதையாக இல்லாமல் ஒவ்வொரு படத்துலையுமே ரஞ்சித் அஸ் கிரியேட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக, இப்போ இந்த படத்துலேயே கிளிச்சஸ் யூஸ் பண்ணுறது, ஆரத்தியோட வாய்ஸை மட்டும் அப்பப்போ வேற டோன் கொடுக்குறது. இங்கே தாங்க நீங்கள் நின்றுறீங்க. தங்கலாம் போய் கூலி வாங்கிட்டு வந்து அந்த ஊர் பெண்களுக்கு ஜாக்கெட் கொடுக்குறது இருக்கு இல்லையா, மேல் சட்டை கொடுக்குறது. இந்த சீனை பற்றி எல்லாருமே இது ஒரு ப்ராக்ரெசிவான சீன் எல்லாருமே பேசிட்டாங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் இது நீங்கள் ஸ்டேஜ் பண்ண விதம் பற்றி சொல்லுங்கள். சரி, அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ஆர்ட்டை நிகழ்த்தணும்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு வாண்டிங் இருக்கும்ல, அது ஒரு உன்னதமான ஒரு ஏரியா. இந்த சீன் ஆக்சுவலி வந்து ஒரு உன்னதத்தின் அற்புதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து அது நிகழ்ந்தது வந்து அதன் அளவிலே நிகழ்ந்துச்சு. அது நீ என்ன தான் கிராஃப்ட் மேனாக இருக்கலாம், நீ என்ன தான் பயங்கரமாக யோசிக்கலாம், ஆனால் நீ ஒரு ஆர்ட்டுக்கு நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்கிற, ஒரு ஆர்ட்டை நீ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற. இந்த சீனை வந்து கிராக் பண்ணுறது வந்து சும்மா ஏதோ வந்து நம்மளால் ஷூட் பண்ணுற முடியாது. அப்போது எனக்கு வந்து இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இந்த 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 கலை செயல்பாடை செய்வதற்கு நான் பயன்படுத்தப்பட்ட இந்த மனிதர்கள் இருக்காங்கள்ல, இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்கள்ல, அண்டு இதோட ப்ராப்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணப்பட்ட லென்ஸ்லேருந்து இந்த கலர்ஸ்லேருந்து டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே இந்த ஆர்ட்டை நிகழ்த்துவதற்கு அதன் அளவில் தயாராக இருந்து தான் நான் வந்து பார்க்குறேன். நான் அப்படி தயாராக இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய உன்னதம் வந்து ஒரு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கலையின் விருப்பமாக நான் வந்து பார்க்குறேன். நான் இது வந்து ஒரு நூற்றாண்டு கால ஒரு வேட்கை. அது வந்து சினிமாவில் இப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அதற்கு நான் தயாராக இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு முதல்ல தயாராக இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அதுவே நிகழ்ந்துச்சுன்னெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது ஏதோ ஒன்று கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் அதுக்கு தயாராக இருக்கேன். என்னுடைய இத்தனை ஆண்டுகால சினிமா எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் அந்த காட்சி உருவாக்குவதற்காக நான் பயன்படுத்தி கொண்டேன். ஏன்னா இப்போ விக்ரம் வந்து தங்கலான் வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு, கிஃப்ட் மாதிரி ரிவீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் வைக்கும் போது பார்வதி முகம் மறைஞ்சு, அப்புறமா அவர் இறக்குறாரு. கரெக்டா? இது நீங்க சொல்வீங்களாங்க? ஆமா ஆமா, அது எல்லாமே ஸ்டேஜ் தானே. அது நம்ம ஸ்டேஜ் பண்ணி இதுக்கப்புறம் அந்த ஊர் பெண்கள்லாம் வந்து சட்டையா வந்து தட்டணும் எடுத்து. ஆமா ஆமா, அங்கேருந்து விக்ரம் விலகிறாரு. ஆமா, அங்க வெறும் பெண்கள் தான். ஆமா, பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவர் வந்து கொடுத்துட்டு அவர் போயிடணும். அதுதான் என்னுடைய கமெண்ட். அவர் வெளியே போயிடுவார், பெண்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து வருவார். ஸோ இது வந்து ஓவரால் ஐடியா தான். அந்த ஐடியாவுக்கு மாதிரி தான் நான் வந்து அதை வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் விக்ரமுடைய ரியாக்ஷன் தேவையே இல்லைல்ல. தங்கலான் கொடுத்துட்டாரு. தங்கலான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கங்கம்மா அரசாணி அங்கே இருக்கிற பெண்கள் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க எப்படி இதை என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிடைக்கிறப்போ வந்து அவங்க அது வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறதுனால தான் இதை வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கங்கம்மா இருக்கட்டும் அண்ட் வந்து விக்ரம் சாரை வேற லெவலில் வந்து அதை வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க. அது கூட இருந்த அரசாணி, அப்புறம் அந்த பெண்கள், துணை நடிகர் எல்லாருமே
உண்மையாக இருந்தது. அது அது சீன் எடுக்கிறப்பவே நம்மளால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. கிஃப்ட் கொடுத்தாச்சுங்க. கொடுத்த பிறகு இது செம ஷாட்டுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணாம ஆண்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. தங்கலாம் அப்படியே பயங்கர கியூரியஸாக வெயிட் பண்ணுறாரு. பார்த்தா அவங்களாம் ஜாக்கெட் போட்டு டக்கு வெளில ஓடி வருவாங்க. கேமரா அப்படியே பின்னாடி வந்து ஃபுல் மக்களை காமிக்கிறது இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. இந்த காட்சியை பார்க்குறப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஜாக்கெட்டை போட்டு வராங்க. ஸோ இந்த காட்சி வந்து அதில் இருக்கிற அந்த சந்தோஷமும் இதை பார்த்து அழுதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணை வந்து வெறும் ஜாக்கெட்டாக காட்டுறதுல இங்கே வந்து பல யோசனைகள் இருக்குது, பல சிந்தனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என் மைண்டில் எதுவுமே இல்லை, அந்த கொண்டாட்டம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு ஒரு கிரியேட்டராக எனக்கு. அதே தான் பார்க்குற பார்வையாளருக்கும் வந்து அது உருவாச்சு, அதை ஏற்றுக்கிட்டாங்கன்றப்ப தான் வந்து இந்த காட்சியோட மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர், கரெக்டான ஒரு கருத்தை இது மூலமாக சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் இந்த கேமரா மூவ்மெண்ட் வழியா ஒரு டிராமா பில்ட் பண்ணி அந்த பெண்கள் ஓடி வரும்போது கேமராவும் டப்புன்னு பின்னாடி வருது, ஒரு சாம் ஆட் பண்ணுது இல்ல. நீங்க உங்களுடைய டெக்னிகாலிட்டிஸையும் கேமரா மூவ்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி அந்த எமோஷனை கொண்டு வரீங்கல்ல. நான் அதுதான் சொல்றேனே, இது நம்முடைய தேவை. உண்மையா இது வேணும்னு நம்ம வந்து விருப்பப்படுறோம். அப்போ ஒரு கலை வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, அந்த மொமெண்டம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆண்கள் வெயிட் பண்றாங்க, கேமரா அப்படியே போகுது, கதவை பார்க்குது, பெண்கள் சந்தோஷமா வெளில வராங்க, கேமரா வெளில வருது, கொண்டாட்டம். ஆமா, இந்த கேமரா மூவ்மெண்ட் இது இப்படிதான் இருக்க போதுன்னு பேப்பர்ல இருந்துச்சா? இல்லை, நான் எப்பவுமே எக்ஸிகியூஷன் லெவல்ல தான் அதை வந்து கேமராவெல்லாம் வந்து நான் எழுதிப்பேன். சில ஐடியாஸ் மட்டும் இருக்கும். இந்த சீன் என்ன இருந்துச்சு இதில் நான் எதுவுமே பெருசாக எழுதிக்கல. நான் அப்போ அங்கே ஃப்ரேம் பண்ணுறப்போ எனக்கு வந்து அப்போ இவங்க வெயிட் பண்ணுறாங்க, அப்போ ஹீரோ இருப்பார், அப்புறம் அப்படி திரும்பினா அவங்க இருப்பாங்க, அப்புறம் அவங்க கூட வந்து அப்படியே எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்றது வந்து இந்த சீனுக்காக டிசைன் பண்ணல. இந்த ஷார்ட்டு படம் முழுக்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, படம் முழுக்க வந்து காட்சி அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு தேடுதல் மாதிரியே இருக்கும். உங்களை அழைச்சி உங்களை கூட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆடியன்ஸை வந்து ஒரு கேமரா கூடவே பிளான் பண்ணுற ஆமாம், அவங்க வந்து நடந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து கேமராவோட ஆங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிப்போம். அதோட மூவ்மெண்ட் அப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த ட்ரினிட்டி அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வந்து நம்மளை வந்து மேலேருந்து அப்படி இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து இப்படி ஈஸியாக ஷிஃப்ட் ஆகும். இப்படி போகும். ஆடியன்ஸ் வந்து ஒரு உலகத்தை எப்படினாலும் பார்க்கலாம்ல. ஸோ அந்த உலகத்தை அப்படி பார்க்கணுன்றதுக்காகவே அந்த கேமரா ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி அதோட மூவ்மெண்ட்டு, அதோட ஜேர்னியை வந்து நம்ம அப்படியே தான் ட்ரை பண்ணுவோம். ட்ரினிட்டி யூஸ் பண்ணலான்றது டிஓபியோட ஐடியா ஆக்சுவலி. ஆமாம், நான் அதான் கேட்டேன். எனக்கு வந்து ஏன்னா ஸ்டெடிகாம் யூஸ் பண்ணுறப்ப என்ன அப்புறம்னா அந்த ஃப்ளிப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். லோ லெவல் ஹை லெவல்ன்றது வந்து அடிக்கடி கட்டி மாட்டணும். ஸோ அது நிறைய இஷ்யூ இருக்கும். ஆனால் ட்ரினிட்டி வந்து அப்படி கிடையாது. மேலே இருக்கலாம், அப்படியே ஸ்லோவாக கீழே வந்து திடீர்னு கீழேயும் போகலாம், லோ லெவல்லையும் போகலாம். லைக் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து கேமராவை எப்படி 360 டிகிரி அப்படியே நீங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணலாம். மினிக்கு பாட்டு ஆரம்பிச்சோன்னே பர்ஃபார்மன்ஸை பற்றி பல இடங்களில் நீங்கள் பேசிட்டீங்க. இந்த ரியாக்ஷன் வெறும் 2 செகண்ட் தாங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, எனக்கு கிடைச்ச ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். இந்த சீன் உடனேலாம் எடுத்துடல. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருந்தது, அந்த சீன் தான் ஆரம்பித்தோம். அதாவது அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் பொசிஷன் இருக்கும். 54 தடவை எடுத்தேன் நான். அதில் வந்து அவங்கள செட் பண்ணி எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் 54 ஒன்மோர் போயும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் திரும்ப கட் பண்ணி வேறு ஷாட் எடுத்தேன். நான் ஒரு சிங்கிள் ஷாட்டை வந்து கட் பண்ணி நான் எடுத்தேன். நான் அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் யார் என்ன கேரக்டர்ன்ற இன்னும் வந்து அவங்க ஜெல் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த சீன் நடந்து இந்த பாடல் வரப்போ அந்த லவ்வை வந்து அவங்களால ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். இதை ரசித்து பார்த்துட்டே இருப்போம். ஆக்சுவலி இது நடக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? ஏன்னா இது சொல்லி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க ஆக்சுவலாக இந்த மொமெண்ட்டுக்கு? என்ஜாய் பண்ண தான் சொன்னோம், வேறு எதுவும் சொல்ல முடியும். அவங்க நீங்கள் அதாவது என்னென்னா இந்த 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, 2 ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த இவங்க பின்னாடி இருக்காங்க, இவங்க எல்லாரையும் பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ஒரே கமெண்ட் தான். பார்வதி அண்ட் விக்ரம் 2 பேரோட சிரிப்புமே மெஷர்டாக இல்லை, பயமாக சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக கடவாப்பில் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நம்ம பண்ணோம். ரிஹர்சல் பண்ணுறப்பவே பார்வதி கிடையாது, அவங்க எங்கம்மா தான். அவங்க பார்வதியாக வந்தாங்கன்னா நான் அங்கேருந்தே கற்றுவேன், பார்வதி வராங்க, ஐ டோன்ட் வாண்ட் பார்வதி அப்படின்னு. தங்கலான்னா தான் எனக்கு வேணும். இதிலிருந்து இந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஏதாவது மாறுபட்டால் தான் நான் வந்து கேட்பேன். எனக்கு இது கொடுங்கலாம் கேட்க மாட்டேன். அவங்க அதே கேரக்டர் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்போ நாங்கள் ப்ரீசெட் பண்ணியாச்சு ஆல்ரெடி.
அந்த ரிகர்சல்லே வந்து யார் தங்கலான்னா எப்படி இருப்பார், கங்கம்மானா எப்படி இருப்பாங்க, அசோகன்னா எப்படி இருப்பான், எல்லாருமே வரதன்னா எப்படி இருப்பாங்க, அரசாணினா எப்படி இருப்பாங்க, எல்லாருமே வந்து ப்ரீசெட் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செட்டில் போயிட்டு செட்டில் வந்து கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணதுக்கப்புறம் வந்து தான் இந்த சீன்லாம் எடுத்தோம். ஸோ அவங்க இந்த செட்டுக்குள்ளே வந்தாலே கங்கம்மாவாக தான் இருப்பாங்க, ஒரு தங்கலானாக தான் இருப்பார். ஸோ கங்கம்மா தங்கலான் வந்து நடிக்க கூப்பிட்டா அந்த கேரக்டராக தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க மாறினா மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன், உடனே கத்துவேன். நீங்கள் கங்கம்மா இல்லை இப்போது பார்வதியாக இருக்கிறீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். உடனே அப்படியா அப்படின்னு யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு திரும்ப அப்படியே உள்ளே வருவாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து அந்த கேரக்டராக பாவிக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ஆர்டிஸ்டோட வேலை, அவங்க பண்ணுருவாங்க. நம்ம கரெக்டாக அதை படம் வச்சா மட்டும் போதும். கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று எழுதியிருப்போம். தங்கலான்றவங்க வந்து ஒரு ஊரோட தலைவன் எழுதியிருப்போம். லைக் தங்கலானுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது. தங்கலான் ஒரு அப்பா, அவனுக்கு ஒரு 5 பிள்ளைகள் இருக்குது. தங்கலான் வந்து தொன்ம கதைகளோடு தொடர்புடையவன். அவனுக்கு வந்து தொன்ம கதைக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அவன் வந்து இப்படி நிற்பான். அவன் அந்த காலத்தில் வந்து நிற்கிறது, நடக்கிறது, அதோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துருவோம், ரெஃபரன்ஸ் எல்லாருமே கொடுத்துருவோம். ஸோ அவன் வந்து இப்படி தான் நிற்பான், இப்படி தான் வந்து சிரிப்பான். சிரிக்கிறப்போ அவனுக்கு வந்து எந்த இதுவும் இருக்காது, அவன் இப்படி தான் பயப்படுவான். ஸோ அப்போ வந்து என்னென்னா ரெகுலராக இன்னொன்று நான் ஒன்று கொடுத்துருவேன். அவர் ரெகுலராக நடித்த படங்கள் இருக்கிற ஆக்ஷனும் இதில் வந்துடக்கூடாது. ஸோ அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ திடீர்னு அவர் வந்து திடீர்னு நடிச்சிட்டு இருந்தானா பசங்க கூட வந்து சொல்லுவாங்க, சார் சார் அது வந்து பிதாமகனில் வர மாதிரி கொஞ்சம் இருக்குது. நான் உடனே அதை கொஞ்சம் யோசித்து போயிட்டு சொல்லுவேன், சரி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைண்டில் ஏற்றி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ கங்கம்மாவுக்கு என்ன கொடுப்போம்னா, கங்கம்மா எப்படி நிற்கணும், எப்படி குனியணும். அப்போ கங்கம்மா கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து பாடி கான்ஷியஸ் இருக்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட் ரூலே. உங்கள் உடம்பு தெரியுது அப்படின்றது எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து யோசிச்சிடக்கூடாது. நீங்கள் உட்காடுறீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஒரு மாடர்னில் இருக்கிறவங்க வந்து எப்படி உட்காருவாங்க, இப்போ குனிகிறப்போ எப்படி குனிவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. உழைக்கும் பெண்களுக்கு வந்து அவங்க எப்படி நிற்பாங்க, காலை நல்லா அகட்ட விரித்து நிற்பாங்க. அவங்க நடக்கிறதே வந்து அப்படி தான் நடப்பாங்க. லைக் வந்து அப்போது ரெஃபரன்ஸ் ஏதாவது தேடணுன்னா உடனே எங்கள் அம்மா சொல்லிட்டேன், எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இவருக்கு வந்து என்னென்னா இது மாதிரி ஆட்கள் இருப்பாங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்ம வந்து சொல்லி அவங்க வந்து சரி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ காட் அ வெரி குட் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து ஆக்டர்ஸ், அதனால் வந்து அவங்கக்கிட்ட நான் ரொம்ப என்னால் சொல்ல முடிஞ்சது, அவங்க ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னா சின்ன சின்ன இடங்கள்ல தான் நமக்கு ஷாக்காக இருக்குது. ஷாக்குனா என்ன சொல்லி இதை வாங்கியிருப்பாங்கன்றது இருக்குது. இப்போ இது இருக்குல்ல, இதுக்கப்புறம் அவங்க நடக்க போகிறாங்க, ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்படி இருப்பார். ஏன்னா அது ரொம்ப கான்ஷியஸாக நம்ம பண்ணுறது. ஏன்னா நான் வந்து அப்போது வேறு உலகத்தோட ஒரு மனநிலைக்குள்ளே அவர் தொடர்பு கொள்கிறாரு அந்த இடத்துல. அவர் நார்மலாக இருக்கிற தங்கலான் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு ஆர்த்தி அப்படின்ற கேரக்டர் அந்த பொண்ணு வடிவில் வந்து நிற்குதுன்னொடனே அவர் அந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போகிறதுனால அந்த கனெக்ஷனுக்கு ஒரு சின்ன மைண்ட் ஜெர்க் தேவைப்படுது. ஸோ அதனால் அவர் அப்படி பண்ணிவிட்டு உடனே அவர் வந்து வேற ஒரு கேரக்டராக மாறுறாரு அவர். ஸோ அவரோட கான்ஃபிடென்ட் வருது இல்லை. ஸோ இது வந்து கான்ஷியஸாக நம்ம சொல்லி அப்படி வேணும்னு கேட்குறப்போ அவர் ஆர்டிஸ்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ இந்த ஜர்க் இருக்குல்ல, அந்த ஜர்க்குக்கு என்ன பண்ணலாம்னு நீங்களும் விக்ரமும் பேசுவீங்களா? இல்லை நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, எனக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற உலகத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கனெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவர் சிலதெல்லாம் பண்ணி காட்டுவார். அண்ட் வந்து இதை பண்ணுறப்போ இது கரெக்டாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். அது ஒரு ஆர்டிஸ்ட் தான். சார்லாம் வந்து வேற லெவல். இந்த சீன் பற்றி இது ஆக்சுவலி ஜாங்கோ அன்சைன்டோடைய ஒரு எனக்கு விருப்பமான ஒரு காட்சி தான் இது. எனக்கு வந்து அந்த படத்தில் பண்ணுறப்போ ஒரு வெள்ளையர்கள் இருக்கிற பகுதிக்குள்ளே அவன் குதிரையோடு அப்படி போவான். போகிறப்போ எல்லாரும் அப்படி பார்ப்பாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே ரீக்ரியேட் பண்ண வந்து ட்ரை பண்ணேன். இது நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு கதையை, கிட்டத்தட்ட கருப்பர்களுடைய வாழ்க்கையும் இங்கே இருக்கிற தலித்துடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அங்கே கலரு, இங்கே வந்து காஸ்ட், ரெண்டுமே வந்து பெரிய வித்தியாசம் இல்லை ஆக்சுவலி. ஆனால் கல்ச்சுரலாக பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் பாகுபாடு அடிப்படையில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு வெள்ளையர்கள் முன்னாடி வந்து ஒரு அடிமை ஒரு ஏறி வர்றது வந்து அங்கே பயங்கரமாக இருந்தது பார்க்குறப்ப. கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய டைம் அந்த காட்சியை நான் போட்டு பார்த்து பயங்கரமாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த காட்சியை வந்து நான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஏன் நம்ம அப்படி பண்ணக்கூடாது சொல்லி அந்த மாதிரி வந்து வடிவமைச்சேன். கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் ஆக்சுவலி. எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது கோட் ஷூட் போட வேண்டாம், அது வந்து எனக்கு இன்னும் பெட்டரா எலிவேட் ஆயிடுச்சு. எனக்கு கிடைக்கிற வாய்ப்பில் நான் என்னவா இருக்கணுன்றத நான் வந்து திருப்பி அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன். நான் இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி இருந்திருக்கிறேன், நான் இப்படி இருப்பேன்,
என்னால் இப்படி இருக்க முடியும் அப்படின்றது தான். ஏன்னா இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் முடியாது, அப்புறம் வந்து கூடாது, இருக்கக்கூடாது, வரக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு எதெல்லாம் கூடாது அந்த கூடாதெல்லாம் பிரேக் பண்ணுன்றது தான் ஒரு கான்சியஸான வேலை ஆக்சுவலி. இது மேக்கிங்ல ஆமாம், இது ஒரு சீக்வன்ஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸாக அதை நாங்கள் எடுத்தோம் இது ஆக்சுவலி. பட் ஆனால் யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக என்ன நடக்குது இல்லை, இது முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ் இங்கேயே போட்டு வருவார். அது மேக்கிங்கில் ஒரு ட்ரௌசர் போட்டு மாட்டின்னு வருவார்ல, ரொம்ப சிம்பிளாக எடுத்தேன் நான் அதை. சரி, நான் என்ன பண்ணேன்னா வந்து இப்போ இங்கேயே இது வச்சோன்னா வந்து அங்கே குதிரையில் வர்றது வந்து மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது நான் எடுத்துட்டேன் ஆக்சுவலி. ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டேன் வெளியே. உங்களுக்கு இது தேவையில்லாம நம்ம எடுத்துட்டோம் இப்பயும் வருத்தப்படுற தேவையில்லாம இல்லை, ஆனால் உங்களுக்கு மனசு நெருக்கம், ஆடியன்ஸ்க்கு இன்னொன்று ஒரு வேற ஒரு ட்ரிப்பு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலி. எல்லாரையும் மேட் ஆகணும்னு நினச்சேன் நான். அந்த மேடான ஒரு மொமெண்ட்டை வந்து நான் எடுத்துட்டேன். அது ஆக்சுவலி வந்து அது பயங்கரமான ஒரு வாக்கு. அந்த 11 நிமிஷம் சீக்வன்ஸ் வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரிப்பாக ஆகிடும். எல்லாருமே ஓவரால் பொசஸ்ட் ஆகிடுவாங்க. அந்த லேண்டே பொசஸ் ஆகிடும், அந்த மக்களும் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாடை துரத்துறதுக்காக ஓடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு லீட் மாதிரி வந்து அதை நான் வச்சுருந்தேன் நான் அது. பட் ஆனால் வந்து அது வீவிங் நம்ம பார்க்குறப்போ அது வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக இருந்தது. அந்த ஹெவினஸை வந்து ஆடியன்ஸ் தாங்க மாட்டாங்க. அது வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படம் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம பேசுகிறப்போ சரி நான் அதை எடுத்துட்டேன் ஆக்சுவலி. அங்கே வந்து எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு போகணுன்னு நினைக்கிறவங்கள இவர் போய் தடுக்க ட்ரை பண்ணுவார் தங்கலான்னு. அப்போ தடுக்கிறப்போ வந்து அவங்க ரொம்ப ஹெவியாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ஹெவி ரியாக்ஷன் வந்து தங்கலானுக்கு வந்து ஆரத்தி மூலமாக நடக்கிறத அவர் வந்து பார்ப்பார். ஆரத்தி வந்து அவங்களுடைய காதலில் சொல்லி அவங்க அதனால வந்து அப்படி ஒரு ட்ராமா நடக்கும் அங்கே. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு 3-4 நாள் எடுத்தோம். பாவம் எல்லாரையும் கஷ்டப்பட்டு கொடுமை பண்ணி எடுத்தேன். ஆனால் அது வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நான் பண்ணுவேன் ஆக்சுவலி அந்த சீக்வன்ஸ். குழந்தைய பாம்பு கொத்தணுங்க, இது இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட பிளாட் பாயிண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ அதை கொத்த போகுது, பட் ஒரு பாம்பு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒரு அப்பா தங்கலாம் ஆல்மோஸ்ட் காப்பாத்திட்டான், ஒரு மண்வெட்டி டப்புன்னு வெட்டுறான், தலை மட்டும் போய் கவருது இருக்குல்ல. சரி, அதுதான் நான் இந்த பாம்புகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறப்போ தலை வெட்டினதுக்கு பிறகு பாம்போட தலையில் வந்து விஷம் இருக்குது அப்படின்ற உண்மையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தலை வெட்டப்பட்ட பாம்புகளுடைய சில இமேஜஸ்லாம் நான் பார்த்தேன், வீடியோஸும் பார்த்தேன். அது பாம்பு வந்து பயங்கரமாக அதோட விஷத்தை அந்த மாதிரி பார்த்தோன்னே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. அப்போ நான் அதை வந்து முடிவு பண்ணேன். கிட்டத்தட்ட காப்பாற்றப்பட்ட ஒரு குழந்தைய ஒரு வெட்டுறது மூலமாக அந்த பாம்பு தலை மட்டும் போயிட்டு கவர்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே நான் வந்து பார்த்தேன். அண்டு அப்படி இன்ட்ரெஸ்டிங்கை மீறி ஒரு வைலண்ட் இருக்குது இல்லை, ஒரு ஆர்த்தி அப்படின்ற வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு எமோஷன் தேவைப்படுது, எக்ஸ்ட்ராவான ஒரு ட்ராமா தேவைப்படுது இல்லை. அந்த ட்ராமா தான் ஆக்சுவலி அந்த ட்ராமாக்காக அப்படி பண்ணேன். அது ஸ்டண்ட் சொல்ல நீங்களே நான் தான் பண்ணேன். செம்மையாக இருக்கு. அது எழுதுனது தான். தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இஸ் நத்திங் பட் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்டல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் புத்திசம் அண்ட் பிராமணிசம் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் எழுதுனதை நான் படித்தேன். இந்த கதையில் நீங்கள் ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பிளெண்டு பண்ணிட்டீங்க. மணிரத்னம் வந்து மகாபாரதம் தளபதி, ராமாயணம் ராவணன், பைபிளை வந்து கடல் படத்தில் ஒரு மாதிரி ரீடெல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு புத்திசமை நீங்கள் ஒரு நரேட்டிவ்க்குள்ளே கொண்டு வந்து படத்தில் காமிச்சிருக்கீங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் காமிச்சிருக்கீங்க. ஹவு ஹாப்பி ஆகி? பயங்கர ஜாலியாக இருக்குது. ஏன்னா இப்போ அயோத்தாசர் பண்டிதரும் பாபா அம்பேத்கரும் எதை திருப்பி நிறுவ ட்ரை பண்ணாங்கன்னா, இந்தியாவில் முதலில் மறுமலர்ச்சி அடைந்து மிக ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்தது வந்து பௌத்தம்னு சொல்கிறாங்க. பௌத்தம் வந்து இங்கே இருக்கிற அனைத்து மேலாதிக்க எண்ணத்தையும், இங்கே இருக்க ஹைரார்கி சிஸ்டத்தையும் உடைத்து எல்லா மக்களையும் வந்து சமநிலைப்படுத்தின ஒரு மதம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது வந்து தான் இந்த பூர்வகுடி இந்திய மக்களினுடைய ஆதி மூலமாக இருந்தது. அதுதான் வந்து எல்லாருக்கும் இதை வந்து அவங்க தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக 2 பேருமே வந்து பதிவு செய்கிறாங்க அவங்களுடைய டெக்ஸ்டில், அவங்களுடைய ஆராய்ச்சியில். ஸோ வந்து அப்போது திருப்பம் நாகர்கள் யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா புத்தரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அப்போ நாகர்கள் தான் இந்த சமூகத்துடைய பூர்வக்குடி மக்கள்னா, அப்போ புத்தம் வந்து அவர்களுடைய மிக முக்கியமான நெருக்கமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலீஜியஸ்ன்னு நான் சொல்ல
மாட்டேன், ஒரு பண்பாடாக இருந்திருக்கு. அது ஒரு பண்பாடு, இட்ஸ் நாட் லைக் அ மதம், ஒரு பண்பாடாக அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. பிற்காலத்தில் நம்ம அதை மதமாக குறிக்கலாம். ஆனால் பண்பாட்டு அளவில் பௌத்தம் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்போவே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போது நான் என்னுடைய வரலாறை நான் வந்து மீள் உருவாக்கம் செய்கிறப்போ, நான் யார் என்பதை இந்த வரலாற்றோடு கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறப்போ, நான் யார் என்பதை தேடி 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 கடைசியில் நான் 2 பேர்கிட்ட தான் போய் தஞ்சை அடைய வேண்டியதாக இருக்குது. அந்த 2 பேர் வந்து சொல்கிறத நம்ம மண் வந்து தெளிவாக சொல்லுது. நமக்கு கிடைச்ச வரலாற்று ஆவணங்கள் வந்து ரொம்ப கிளியராக சொல்லுது. இங்கே இருக்கிற பௌத்த விழுமியங்கள் வந்து நமக்கு ரொம்ப அடிப்படையாக இந்த வரலாற்றை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கிட்டிங்களா, எங்கள் ஊரில் வந்து தமிழ் பெயர்கள் நிறைய யோசிக்கிறப்போ, பெயர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நாகர் வம்சத்தோடவும் பௌத்த பெயர்களாகவும் இருக்குது. பஞ்சாச்சாரம், எங்கள் தாத்தா பேர் பஞ்சாச்சாரம், எங்கள் அம்மா பேர் குணவதி, அப்புறம் இன்னொரு தாத்தா பேர் ஆதிமுனி, அப்புறம் நாதமுனி, அப்புறம் வந்து நாகன் வருது. ஆமாம், அப்புறம் நாகன், நாகராஜ். ஸோ இதெல்லாம் ஏன் வருது, ஏன் இருக்குது, நாகர்கள் சம்பந்தமாகவும் இருக்கு, லைக் வந்து இப்படி ஒன்று இருக்குல்ல. இது ஸோ கேள்வி வச்சிருந்தேங்க, ஆதிமுனி, காடையன், நாதமுனி, தங்கலான், இதான் லீனியேஜ்ல. ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாமே வந்து வர்றதுனால இது நம்ம ஊரில் நம்ம பார்த்த பெயர்கள்லாம் ஏன் இந்த பெயர்கள் இருக்கணும், அசோகன் ஏன் பெயர் வைக்கணும் இவங்க, லைக் வந்து இப்படியெல்லாம் ஏன் வந்து இருக்குது. இப்போ கௌதமன், சித்தார்த்தன்லாம் வந்து ரொம்ப மாடர்னான பேர். இதுக்கு முன்னாடி முனி வந்து பயங்கர டாமினேட் பண்ணியிருக்கு. முனியன், கணியன், அது மாதிரி எக்கச்சக்கமான முனி சம்பந்தமான பெயர்கள்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் என்ன, எதனால் வந்து உருவாச்சு? ஒரு சந்தேகங்க, இப்போ முனியாண்டின்னு நம்ம ஊர் தெய்வம். ஆமாம், அந்த முனியாண்டியே வந்து பௌத்த விழுமியங்கள் தான். அது சாக்கிய முனி, முனீஸ்வரன், இது எல்லாமே நம்ம அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முனி அடிச்சிச்சு, முனி இருக்கும் போகாத அப்படின்றதே வந்து பௌத்த முனிகள் வந்து ஊருக்கு வெளியே வந்து இருந்துருக்குறாங்க. அங்கே போனீங்கலாம் வந்து அவங்க உங்கள மாதிரி மாற்றிடுவாங்க, போகாதீங்கன்னு தடுக்கிறது தான் அது. ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய ஒரு இது அயோத்தாசர் பண்டிதர் இது வந்து பயங்கரமாக டீல் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் யாருன்றதை வந்து நான் அறிஞ்சிக்கிட்டேன். அந்த அறிந்ததை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு நிலத்தோட, லேண்டோட, நாகரோட நான் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டதை வந்து மூவியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேலையை வந்து செஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நிச்சயமாக நான் சொன்னால் கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக கூட இருக்கலாம், ஆனால் தங்கலான் கதை நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட்டுங்க, இந்த தலையில்லாத புத்தர் சிலை இருக்கு இல்லையா, நான் அதை நம்பினதில்லை, எனக்கு தெரியாது. நான் மதுரை பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே இருந்துச்சு. ஆமாம், செம ஷாக் எனக்கு. நாங்கள் குளிக்கிறதுக்காக ஒரு ஃபால்ஸுக்கு போயிருந்தோம், பக்கத்தில் இருந்துச்சு. ஐ வாஸ் லைக், எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் நான் படித்தேன், அப்போ நம்ம ஊர்லேயே நிறைய கிடச்சிருக்குலாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல, இதை விட பெஸ்ட்டாக ஒருத்தவங்க இந்த கதையை சொல்ல முடியுமா எனக்கு தெரில. நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், எல்லாரும் சொல்லுவாங்க, இதுக்கு பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ரீக்ளைம் பண்ணுறது தான். நைஸ். ஆமாம், இது என்ன லேண்டு, இதை நம்ம கிளைம் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு வேலையை நம்ம வந்து செய்கிறோம். ஆக்சுவலி இன்டர்மிஷன் ஷாட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆதிமுனியனுடைய தலையை தங்கலானோட பையன் அசோகன் சேர்க்குறான். சேர்த்த பிறகு அவனுக்கு நடக்குது, பொறுமையாக கேமரா போகுது. ஆதிமுனியனுடைய பாதத்தில் இன்டர்மிஷன் ஷாட். ராமர் பாதத்தை தான் வழிபட்டு இருப்பாங்க, ராமர் பாதத்தை தான் ஷாட் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் புத்தர் பாதத்தை வச்சுருக்கீங்க. ஸோ இன்டர்மிஷன் ஷாட் பற்றி சொல்லுங்கள். தெரியல, நான் அதை வந்து அங்கே தான் முடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. காரணம் என்னென்னா, இது வந்து திரும்ப பௌத்தத்துக்கு திரும்புதல் அப்படின்றது தான் நான் வந்து அங்கே கான்ஷியஸாக நான் அந்த ஒரு பௌத்தத்தை திரும்புறதை வந்து நான் முன்வைக்கிறேன் அங்கே. ஸோ அது அவசியமானது அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்த வந்து, ஏன்னா இதுக்கு பிறகும் அந்த நிலம், ஏன்னா இது வந்து புத்தருடைய பாதத்திலேருந்து லைக் அங்கேருந்தே வந்து எல்லாமே இது வந்து ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து வைக்கிறேன். ஆக்சுவலி ரைட்டிங்கில் இல்லை, ஆனால் புத்தர் சிலை கிடைக்குது, வைக்கிறாங்க, அது எல்லாமே இருக்கும். மரம் எரியுது, இவங்கெல்லாம் பயந்து பார்க்குறாங்க, அங்கே ஆரத்தி வந்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து தான் ஷார்ட் இருந்தது, எழுதுனது இருந்தது. அப்போ எழுதுனதோட நம்ம வந்து யோசிக்கிறப்போ அது எங்கே முடிக்கணுங்கிறப்போ எனக்கு அந்த இடத்துல வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு சீனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்ல. ஒரு செட்டில் போனதுக்கப்புறம் இது எப்படி முடிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஸ்டேஜ் பண்ணலான்றது அது ஒரு தனி ஆர்ட். ஆக்சுவலி அது வந்து நம்ம மேக்ஸிமம் அது வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம ரிகர்ஸ் பண்ணுறப்போ, ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அப்போ கிடைக்கும். அப்போ வந்து இந்த ஷார்ட் டிவிஷனு, ஷார்ட்டை எப்படி முடிக்கலாம், எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா ஆஃப் தாட் தான். அது வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ வந்து கிடைச்சது தான் அது. ஆக்சுவலி வந்து என்னென்னா அது ஒரு ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்.
ஸோ இப்படி வந்து இந்த ஒரு சீனை நம்ம பண்ணுறப்போ இந்த சீன் இப்படி முடிக்கலான்றது வந்து அந்த இடத்துல அங்கே இருக்கிற இதை வச்சு தான் நமக்கு வந்து தோணும். அதுக்கு முன்னாடி அந்த எரியிற மரத்தோட வச்சே முடிக்கலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதை விட இது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. அதனால் இப்படி பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். இப்போ நீங்கள் வந்து இந்த மரம் எரிஞ்சதை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இம்பாக்ட்டுக்கான இன்டர்வியூ ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப நிதானமாக ஒரு இடத்துல போய் அது முடியும். ஆமாம் ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஷார்ட் அது. அது எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு அது. அண்ட் ஃபைனலாக தங்கலான் வந்து தன்னை கண்டுபிடிச்சிட்டான். கரெக்டாக இதை டயலாகில் சொல்லலாம், டயலாகில் கொஞ்சம் சொல்லவும் செஞ்சுருக்கீங்க, ஓகே. பட் தங்கலானுக்கு தங்கமுலாம் பூசி நிற்க வைக்கிறது இருக்குல்ல, அங்கே தாங்க உங்கள் கிராஃப்ட் வந்துடுது. அதை எப்படி டிசைட் பண்ணீங்க? சரி, நான் பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கேன்வாஸில் நம்ம வந்து ஒரு டிராயிங் பண்ணுறோன்னா ஒரு டிராயிங்குக்கு பார்க்குற பார்வையாளனுக்கும் அந்த கேன்வாஸுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது தான் நம்மளுடைய முதல் கேள்வியாகவே இருக்குது. அப்போது இவ்வளோ நேரம் வந்து ஒருத்தன் வந்து தங்கத்தை தேடிட்டே இருக்கிறவன், தங்கம் கிடைக்கிறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அவன் தங்கமாக மாறிட்டான், அவனோட வாண்டிங் வந்து கிடச்சிச்சு அப்படின்றத வந்து வேறு நான் எப்படி சொல்லணும், வெறும் கையில் தங்கம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அது கரெக்டாக இருக்குமான்னு யோசிக்கிறப்போ, அப்போ தங்கம் இல்லாமல் பூசின ஒருத்தர் வந்தார்னா அதை பூசிக்கிட்டே வந்தார்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அப்போது வந்து அப்படி பூசிட்டு வரப்போ அந்த கேன்வாஸே டக்குன்னு வேறு மாதிரி மாறுது இல்லை. அண்ட் மோரோவர் வந்து அது வந்து ஒரு கேன்வாஸோடைய லைக் ஒரு ஒர்க்கு தான். அது ஒரு கேன்வாஸில் வந்து அவரை நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், மற்ற மக்கள் இருந்து அவர் வந்து எப்படி வந்து ஆமாம் அவர் வந்து முன்னாடி வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகி நிற்பார். ஸோ எல்லாரும் வந்து தங்கத்தை விரும்புகிறப்போ வந்து ஒரு கோல்டான ஒரு பர்சன் நடுவில் இருந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாமே விஷுவலாக நம்ம யோசிக்கிறப்போ வந்து ஒரு பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. ஸோ அப்படி பண்ணது தான் அது. அதில் என்னென்னா க்ரியேட்டிவான ஒரு ஒர்க்கும் இருக்குது, ஒரு கான்செப்டாகவும் அதில் ஒரு ஐடியா இருக்குது. கான்செப்ட் என்னென்னா ஒரு சன் ஆஃப் கோல்டு. ஸோ சன் ஆஃப் கோல்டுன்றப்போ வந்து நம்ம ஈஸியாகவே அந்த தங்கத்தை பூசுறது மூலமாக அது ஒரு கோல்டு பர்சனாக நம்ம அதை காட்ட முடியும்னு தோணுச்சு. தங்கலான் எப்படிங்க பேர் போச்சுங்க? தங்கலான் ரிசர்ச் மெட்டீரியலில் தான் வந்தது. தங்கலான்றது வந்து ஒரு சமூக குழுவுடைய பெயராக இருந்தது. ஒரு பறையர் சமூகத்துலேயும் வந்து தங்கலான்றது வந்து ஒரு குழு பெயராக இருந்தது. அந்த தங்கலானுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வந்து அவர் பலி கொடுப்பவர், அந்த ஊரில் வந்து பலி கொடுக்குறவராக இருந்திருக்காரு. அந்த ஊரில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறவராக இருக்கார். அண்ட் வந்து அவர்களை வழிநடத்துறவராக இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஊர் தலையாரி மாதிரி ஒரு மெயினான ஒரு பொறுப்பை வந்து வச்சுருக்காரு. ஸோ அது வந்து நான் வச்சுருக்க ஹீரோவுக்கு வந்து கரெக்டாக செட் ஆச்சு. அதனால் வந்து தங்கலான்ற பேர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுச்சு. இன்னொன்று தங்கலான் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு கோல்டுக்கு ரிலேட்டான ஒரு பேராகவும் இருக்குது இல்லை. ஸோ எனக்கு 2 விஷயம் தான் அது வந்து எனக்கு பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிச்சு. ஒன்று பலி கொடுக்குறது, இன்னொன்று தங்கமும் கூட ரிலேட் ஆகுது. பலி கொடுக்குறதுனா இயற்கையை பலி கொடுத்து ஒரு பொருளை எடுக்க போகிறான், அதுதான் வந்து மெயின். அதான் கதை. அதான். இன்னொன்று அவர் ஒரு கத்தி வச்சுருப்பார்ல, அந்த கத்தியில் தான் மாடையும் வெட்டுவார். லைக் வந்து இன்னொரு கத்தியில் வந்து அவர் அந்த அது வந்து அவருடைய குடும்பத்துடைய ஒரு வழக்கமாகவும் இருக்குது. இப்போ எங்கள் குடும்பம் இருக்குதுல்ல, எங்கள் குடும்பம் வந்து இப்போ இப்போ கோயிலுக்கு வந்து ஏதாவது பலி கொடுக்கணும்னா நம்ம வீட்டிலேருந்து கத்தி போவோம். ஓகே, அது வந்து ஒரு 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 ஜாத்திரன்னு ஒரு விழா இருக்கும். அதில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா தான் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய மோளம் ஒன்று மாட்டின்னு வந்து கத்தி எடுத்துன்னு ஓடுவார். ஒவ்வொரு எல்லையிலையும் போயிட்டு ஆடை வெட்டுவார். அப்போ நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஏன் இதை நம்ம பண்ணுறோம், அப்போ தங்கலான் பண்ணியிருக்கான், அப்போ நம்ம வீட்டில் இதை வந்து நம்ம பண்ணுறோம் சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ அதுதான் நான் அப்போ வந்து இது நம்ம வாழ்க்கையில் இருந்தது. அப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமானவனா தங்கலான் மாறுறான். ஸோ அதனால் தங்கலான் பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்த கேள்வி நான் நிச்சயமாக உங்களை கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, மெட்ராஸ் படத்தில் அந்த கேன்வாஸ்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் பார்த்தா காளின்ற கேரக்டர் படித்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு தெளிவு அவனுக்கு இருக்குது. சொஃபஸ்டிகேஷன் கூட வச்சுக்கலாம் படிப்புனால, ஏன்னா வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க. அப்படியே காலாக்கு வந்தோம்னா அந்த தாராவியில் கரிகாலன்கிட்ட கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, அவர் மக்களுக்காக போராடுறார். தங்கலானில் இவன் தலையாரியாக இருக்கான், இவன்கிட்ட நிலம் இருக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஓரளவுக்கு சொஃபஸ்டிகேஷன் இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் ஏன் லீட்ஸாக சூஸ் பண்ணுறீங்க? அப்படியே சொல்ல முடியாது. இல்லைங்க, தப்பாக கேட்கலங்க. இல்லை சொஃபஸ்டிகேஷன் சொல்ல முடியாது, விழிப்புணர்வுடைய மக்களாக நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி தான் மீன் பண்ணிக்கணும். இப்போ தங்கலான் ஏன் நிலம் வச்சுன்னு இருக்கான்னா, அதுதான் இப்போ எங்கள் தாத்தா நிலம் வச்சுருந்தார். எங்கள் தாத்தா யாருன்னா வந்து அவர் ஒரு தல்லேரின்னு சொல்லுவாங்க, நில அளந்து கொடுக்குறவர். என்னது வில்லேஜ் ஆஃபீஸருக்கு அசிஸ்டண்ட்டாக எங்கள் தாத்தா இருந்திருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு வைணவ ஃபாலோவர் அவர். ஸோ அவர் எப்போவுமே நாமத்தோடு தான் இருப்பார். எங்கள் தாத்தா வந்து கொஞ்சம் நிலம் வச்சுருந்தார். அந்த நிலத்தை அவர் எப்படி வச்சுருந்தார், அந்த நிலம் எப்படி வந்து அவர் ஃபைட் பண்ணி வச்சுருந்தாருன்றது எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து நான்
நான் கனெக்ட் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் அந்த நிலம் அவர் வச்சிருந்தாருன்னா மற்றவங்க எல்லாமே விட்டாங்க. இவர் ஏன் வச்சிருந்தா இவருக்கு குறைந்தபட்சம் ஒரு விழிப்புணர்வு இருந்தது. நமக்கு நிலம் வேணும், நம்ம நிலத்தை எந்த டைம்லையும் விட்டுறக்கூடாது. அது ஒரு ஃபைட் பண்ணி அவர் வந்து வச்சுட்டு இருந்தார். ஸோ விழிப்புணர்வு உடைய ஒரு ஆட்களை வைக்கிறதன் மூலமாக நான் வந்து ஓரளவுக்கு இவங்க ப்ரொக்ரெசிவாக அவங்க வந்து பேசுகிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, இந்த மக்களுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாற்ற முடியும்னு எனக்கு தோணுச்சு. இது ஒன்று. இன்னொரு தாத்தா இருக்கார், எங்கள் அம்மாவை பெற்ற தாத்தா, பஞ்சாசரன் தாத்தா. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஊருக்கே வந்து அவர் தான் லீடராக இருந்தார். அப்போ அந்த லீடராக இருக்கிறப்போ வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நிலங்கள்லாம் இருந்தது. அந்த நிலத்தில் மக்களுக்கு வந்து விவசாயம் வேலை செய்வாங்க. லைட்டு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய பெரிய குண்டானில் வந்து சோறு வெந்துன்னு இருக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த கல்ச்சரை நான் பார்த்ததுனால வந்து அதுதான் வந்து காலாவுடைய லைஃபு. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து அங்கேருந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். லைக் கிட்டத்தட்ட காளியும் நானும் ஒன்று தான். இப்போ எங்கள் வீட்டில் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு இருந்து அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பொலிட்டிக்கல் அறிவு கிடைச்சதுக்கப்புறம் அந்த மக்களுக்காக நம்ம வந்து இறங்கி நிற்கணும்னு யோசிக்கிறோம்ல, அது கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்லேருந்து நான் எடுத்துக்கிறது தான். ஸோ இது எல்லாமே வந்து லைஃப் கிட்டேருந்து எடுத்துக்கிறது தான். இதில் வந்து என்னென்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி சொஃபஸ்டிகேஷன்லாம் கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விழிப்புணர்வுடைய ஆட்கள், ஒரு சமூகத்துக்காக யோசிக்கிற ஆட்கள், விழிப்புணர்வுடைய ஆட்கள், தங்கக்கிட்ட இருக்கிறத வந்து பிடிவாதமாக வந்து பிடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள், அவங்க வந்து யார்கிட்டையும் வந்து வீழ்ந்து போவதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க சில விஷயங்களை வந்து அவங்களால வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியுது. ஆனாலுமே அதை உடைக்கிறதுக்கு இந்த சமூகம் ரெடியாக இருக்குன்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் சொஃபஸ்டிகேஷன் எதை மீன் பண்ணேன்னா, சர்வைவலை தாண்டினாதான் நம்ம வந்து சுதந்திரத்தை பற்றி யோசிக்க முடியும். அப்படி கிடையாது. ஆக்சுவலி இல்லையா, சர்வைவல் அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட் தான். எதுவுமே இல்லைன்னா இன்னும் ஃபைட் பண்ணலாம் ஜாலியாக. இப்போ எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் நிலம் வச்சுருந்தாங்க. அந்த நிலம் எல்லாம் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்குறப்போ, அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் கேட்குறப்போ வந்து நிறைய வச்சுருந்தப்பா, எப்படியோ போயிடுச்சுப்பா, எப்படி இது வந்து வச்சு படைக்க தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கான்ஷியஸாக அந்த நிலத்தை ஹோல்ட் பண்ணி எடுத்து வந்து அவங்க பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க பிள்ளைங்க அதை வச்சுருந்தாங்களான்றது அடுத்த கேள்வின்னு வச்சுக்கேன். இது ஒரு கான்ஷியஸில் உருவாகிறது தான் இது. அந்த பொறுப்பின் அடிப்படையில் அவரால் வந்து ஃபைட் பண்ண முடியுது, அவரால் வந்து சண்டை போட முடியுது. லைக் வந்து ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய மூலதனமாக மாறுது. அவருக்கு ஆக்சுவலி ஒரு தைரியத்தை வந்து அவருக்கு வந்து எதுவுமே இல்லை, நம்ம என்ன சண்டை போடக்கூடாதுன்னு இறங்கி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. விழிப்புணர்வு இல்லாமல் தான் நம்ம வந்து இன்னும் வீழ்ந்து போய் கிடக்கிறோம். ஸோ அந்த விழிப்புணர்வும் அரசியல் அறிவும் ஒரு சமூக பலமும் நமக்கு கிடைக்கிறப்போ இதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். நம்மக்கிட்ட பொருள் இருக்குது இல்லைன்றதெல்லாம் இட்ஸ் செகண்டரி தாட்ஸ் தான். இது எப்போங்க இந்த சீன் எடுக்கும்போது இது அந்த ஃபஸ்ட்டு அந்த காடையின் காட்டுறாங்களே ஓப்பனிங் ஷாட்டு, காடையின் அந்த கனவுலேருந்து சொல்கிறாங்களே, ஒரு தண்ணியிலேருந்து போயிட்டு அப்படியே காட்டுவோம்ல, அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறப்போ எடுத்தது. அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே மழை வந்துருச்சு. அந்த மழையில் அவர் ஜாலியாக அங்கே உட்காந்துட்டு இருந்தார். ஓகே, எனக்கு இந்த மொத்த நரேட்டிவ்லேயே ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, நீங்கள் ராமானுஜரோட ரிஃபர்மேஷனை கொஸ்டின் பண்ணது ஆர் அதை பதிவு பண்ணது, இதுவுமே உங்களுக்கு மக்கள்கிட்ட பேச பேச கிடச்சிதா? தங்கவயல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ அங்கே வைணவர்களுடைய ஆதிக்கம் நிறைய இருந்தது. அங்கே வந்து தலித்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வைணவத்தை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த வைணவம்னே நான் என் குடும்பத்தில் யார் வைணவம்னு பார்த்தா நாங்கள் வைணவர் குடும்பம் தான். எங்கள் அப்பா எனக்கெல்லாம் நாமத்தை போட்டுவிட்டு சின்ன வயசுல பெரிய பெரிய நாமத்தை போட்டுவிட்டு ஒரு குண்டான எடுத்துன்னு பஜனை ஒன்று பாடிக்கின்னு நைட்டெல்லாம் சுற்றிலாம் இருந்துக்கிறோம். நான் எங்கள் அப்பா வந்து சுப்ரபாரதம் காலையிலே இருந்து படிப்பார் அங்கே கோயிலில். எங்கள் பெரியப்பா வந்து சாகிற வரைக்கும் வந்து வைணவராக தான் இருந்தார். ஆனால் அவங்க 2 பசங்க கிறிஸ்டியனு, பாஸ்டர் ஒருத்தர் அதில். ஆனால் வந்து எங்கள் பெரியப்பா வந்து பரந்தாமன் பேர் அவர் வந்து வைணவ சாமியார் ஆக்சுவலி. பசுபதி மாதிரி. ஆமாம், பசுபதி மாதிரி அவர். ஆனால் பூணல் போடல. ஸோ ஏன் வைணவம் வந்து நமக்குள்ளே இருக்குதுன்னு நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஸோ வைணவத்துக்கும் பறவைகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து பார்த்தா ராமானுஜர் வந்து பெரிய வேலை செஞ்சுருக்காரு. 12ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். 12ஆம் நூற்றாண்டில் வந்து ராமானுஜர் வந்து மிகப்பெரிய வேலை செஞ்சுருக்காரு. அவர் வந்து இந்த வைணவத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக தலித்துகள்கிட்ட வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து முழுக்க வந்து மாற்றிருக்காரு. அவங்களுக்கு பூணல் போட்டிருக்காரு. அது பெரிய சீக்வன்ஸே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட என்னென்னா, ஒரு வைணவ சிலையை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முகமதியர் வந்து எடுத்துகிட்டு டெல்லிக்கு போயிடுறாங்க அவங்க காதலிக்கு வந்து ப்ரைஸாக கொடுக்கறதுக்காக. அது பயங்கர அழகான ஒரு சிலை. அந்த சிலையை மீட்கிறதுக்காக ராமானுஜர் யார் கூட்டின்னு போகிறாருன்னா, அங்கே இருக்கிற பறையர்களை கூட்டின்னு போகிறாரு.
பறையர்கள் வந்து அந்த டைமில் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. ஆமாம், அதனால் வந்து இவர் வந்து கூப்பிட்டு போயிட்டு நெகோசியேட் பண்ணி இவங்க வாங்கி தராங்க. அந்த சிலையை வாங்கி கொடுத்தது, அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மைசூரில் வைக்கிறார். மைசூரில் வச்சுட்டு அதுக்கு பரிகாரமாக 3 நாட்கள் வந்து பறையர்களுக்கு வந்து அந்த திருவிழா பண்ணுறதுக்கான உரிமையை வாங்கி தராரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அசோசியேட் பண்ணி அவங்கள வைணவர்களாக மாற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சியை செய்தவர் தான் வந்து ராமானுஜர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரெவல்யூஷனரி தாட்டாக இருந்தது. இன்னொன்று, இப்போ மதமாற்றம்னு ஒன்று இருக்குதுல்ல, இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் மதம் மாட்டுறாங்க, இல்லை முஸ்லீம் வந்து மதம் மாட்டாங்கல்ல. ஆல்ரெடி வந்து ராமானுஜர் வந்து ஒரு பெரிய மதமாற்றத்தை வந்து இங்கே வந்து நிகழ்த்திருக்காரு. இப்போ திருஞான சம்பந்தர் எப்படி வந்து தென்பகுதிகளில் வந்து சைவத்துக்கு வந்து மதமாற்றம் நிகழ்த்தினாரோ, அவர் வந்து பயங்கரமாக வேற வேலை பண்ணி எல்லாரையும் கழுவேற்றி கொன்று பயங்கரமாக பண்ணார் அவர். இவர் வந்து அப்படியே வேற ஒரு ரொம்ப ப்ரொக்ரெசிவாக, ஆமாம், ரொம்ப எல்லாரையும் மக்களை ஒன்றிணைச்சு அவங்களுக்கு வந்து வேற ஒரு பூணூலில் போட்டு நீங்கள் இனிமேல்ட்டு வந்து அந்த டைமில் சொன்ன மாதிரி நீங்கள் நீச ஜாதி கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பெருமாளோட பிள்ளைகள், நீங்கள் வைகுண்டத்துக்கு நீங்களும் வரலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. சம மேட்ரு. நான் நேற்று கூட பேசிட்டு இருந்தேன். வைகுண்டத்தை அடைவது அப்படின்றது வந்து எல்லா மக்களுடைய விருப்பமாக இருந்தது. ஏன் விருப்பமாக இருந்தது அப்படின்னா, வைகுண்டம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாகுபாடற்ற நிலமாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. பாகுபாடு உள்ள நிலத்துலேருந்து பாகுபாடற்ற நிலத்துக்கு ஜம்ப் பண்ணுறது இருக்குதுல்ல, அங்கே போனால் எல்லாரும் ஒன்று தானே. ஸோ அதனால் வந்து ஒருவேளை வந்து மதம் மாறியவர்கள், வைணவத்துக்கு மாறியவர்கள் வந்து அவர்கள் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இந்த நிலம் வந்து பாகுபாடோடு இருக்குது, ஒருவேளை நம்ம வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டால் அங்கே வந்து பாகுபாடற்ற ஒரு நிலத்தில் நம்மளால் ஒரு கடவுள் கீழே நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பமாக அது இருந்திருக்கலாம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் கூட எல்லாருமே வந்து ராமானுஜத்தை வந்து அவரை வந்து பின்தொடர்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த டயலாக் கூட இருக்கும், வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து பேசியிருப்பார். பொறப்பு எங்கள் கையில் இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வைகுண்டத்துக்கு போவதற்கு எங்களுடைய இந்த வைணவ வழிபாடு வந்து அதுக்கு வழிவகை செய்யும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாலிடாக நம்பினார். அவருடைய விருப்பமே, கங்கைப்பற்ற விருப்பமே ஒரு பெருமாள் கோயில் கட்டி எல்லாரையும் வைணவ மதத்துக்கு மாற்றணும்னு தான் அவர் வந்து நினச்சிருப்பார். தங்கம் வந்த பிறகு கோயில். ஆமாம். ஸோ அதுதான் இந்த படத்தில் நம்ம டீல் பண்ணோம். உங்களுக்கு மிகப்பெரிய லேர்னிங்னா என்னங்க தங்கலாம்ல? லேர்னிங் வந்து சம்டைம்ஸ் டைரெக்ஷன் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, ஏன்டா இது எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். எதனால்? ஒழுங்காக வேலை செய்யலன்னா யார் வேலை? நான் தான். ஒரு விஷயத்தை எடுக்கிறப்போ என்னால் வந்து அது சரியாக கிராக் பண்ண முடியலன்னா நான் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிடுவேன். உனக்கு தான் டைரெக்ஷனே வரலையே, எதுக்கு தான் நீ இந்த வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பட் ஆனால் திரும்பவும் வந்து என்னை வந்து சரி செஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் அதுதான் நான் பண்ணிட்டுருக்கேன். சில சீக்வன்ஸ் நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன், சில சீக்வன்ஸ் இன்னும் நான் பெட்டராக பண்ணியிருக்கணும்னு நான் நினைப்பேன். இப்போ கூட நான் நினைப்பேன் சில சீக்வன்ஸ், சில ஷார்ட்டு, சில ரியாக்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. லைக் இது வந்து தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் என்னென்னா, இந்த படத்தோட ஒரு வேல்யூஸை புரிஞ்சிக்காமல் டக்குன்னு ஷூட்டிங் போனது தான் இதோட பிரச்சனை. முன்னாடியே நம்ம வந்து பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு இதுதான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சிஜியை வந்து கரெக்டாக வந்து இப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது டெஃபினட்டாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நமக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம், பட்ஜெட் லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ என்னென்னா, இப்போ சில படங்களில் இப்போ இதில் கூட சொல்லுவாங்க, லீவில் வந்து அந்த அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபா கொடுத்து அதை வாங்கியிருப்போம்னு சொல்லுவாங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த படத்துக்கு செலவு பண்ணதே 4 கோடி ரூபா தான். விஎஃப்எக்ஸ்க்கு வந்து ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கோடி ரூபா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வந்து நம்மளால் இதில் வந்து பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு படத்துலையும் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிகிட்டே இருக்குது நமக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேல்யூஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோடய லேர்னிங் ப்ராசஸ். மற்றபடி வந்து டெக்னிக்கலாக அண்ட் வந்து ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஒன்லி. அது வந்து அது அப்படியே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த டோன் இருக்குல்லங்க, ஸ்கையை ஃபுல்லாக நம்ம கோல்டாக வைக்க போகிறோம், லேண்ட்லையும் கோல்டு இருக்க போகுதுன்றது இல்லை, இது ரொம்ப நல்ல விஷயங்க. இது நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணி எப்படி வாங்கி? ஆக்சுவலி எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஷார்ட்டை தான் ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணோம். அதில் என்னென்னா வந்து இந்த ராக் வந்து கோல்டாக இருக்கணும், ஓகேவா? இந்த ராக் கோல்டாக இருக்கணும், அது என்னுடைய கமாண்டு. இந்த ராக் கோல்டாக இருக்குன்னா இந்த பின்னாடி மிஸ்ட்ன்றது வந்து அவங்க ஆட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு லேயரில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை கலரை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கலராக இந்த 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 ஃபார்ம் இந்த கலருக்குள்ளே வர்றதுக்கு ஒவ்வொரு கலராக ட்ரை பண்ணி இதோட பேக் ட்ராப்பு, இது இந்த ப்ரௌனு, அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறது, இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நாங்கள் லாக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை வச்சு தான் எல்லாத்தையும் லாக் பண்ணோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து
கடைசி டைமில் தான் இதெல்லாமே வந்து Skyல lock ஆமாம் இதெல்லாம் லாக் பண்ண முடிஞ்சுது. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ், ஒவ்வொன்றா பண்ணி பார்த்து பண்ணது தான் ஆக்சுவலி. உங்களுக்கு ரைட்டிங் ஹை எங்கங்க கிடச்சிது இந்த படத்தில்? ரைட்டிங்லேயே உங்களுக்கு வந்து சூப்பர்ரா ஒன்று கிராக் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரைட்டிங்லனா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த சீன் இருக்கும் வீட்டுக்குள்ளே, தங்கலானும் கங்கம்மாவும் பேசிக்கிற சீன் இருக்கும். அவர் வந்து நெஞ்சில் கை வைப்பார், லைக் அது செம்ம சீன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எழுதுகிறப்பவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த இது கார்டைன் சீக்வன்ஸ் முழுக்குமே நான் என்ஜாய் பண்ணி எழுதுனது. எனக்கு வந்து ஒவ்வொரு சீனும் வந்து அப்படி இருக்கும், ஒவ்வொரு ஷாட்டை வந்து எழுதுகிறப்பவே நான் என்ஜாய் பண்ணது, லைக் அது ஒன்று பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து அந்த புத்தர் கை கிடைக்கிறது, சிலை வர்றது, அது தலையை வைக்கிறது, அந்த ட்ராமா வந்து எழுதுகிறப்பவே வந்து செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அப்புறம் இந்த ஜாக்கெட் சீனு, ஊருக்கு வர சீனு, அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள பொண்ணுங்க அந்த ட்ரெஸ்ஸு கிழிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு டே சேலரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 பேர் உட்காந்து பேசுவாங்கள்ல, ஆர்த்தி, தங்கலான், அப்புறம் வந்து அந்த சீன் வந்து நான் என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். வருவாங்களே. ஆமாம், பயங்கரமாக இருக்கும் எனக்கு அந்த சீன். அந்த அம்மா ஆர்த்தி, கங்கம்மா வேற அழுவாங்க, அம்மா எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து அழுவாங்க. எனக்கு வந்து கங்கம்மாவோட சீன் ரொம்ப பிடிச்சது. நீ இருக்கியா இல்லைன்னு தெரில, ஆனால் என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைங்களாம் விட்டு அவங்க அழுவாங்க, மக்களையும் விட்டுருன்னு. ஸோ அது வந்து பயங்கர ஐயா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த மக்களை தடுத்துட்டு அந்த வெட்டுறது வந்து அந்த மாடை வெட்டுற சீக்வன்ஸு செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட் டைம் தங்க கிடச்சோன்னே மேலே ஏறினோடனே அது ஃபேக் கோல்டுன்னு சொல்கிறது, அப்புறம் ஆர்த்தி வர்றது, அப்புறம் தங்கலான்னு ஆறுனா பார்க்குறது. ஸோ இது எல்லாமே எழுதுகிறப்பவே எனக்கு கிடைச்ச எக்ஸைட்மெண்ட் தான். நல்லா கிளைமேக்ஸ் எழுதிட்டு பயங்கரமாக ஒரு ட்ரிப் ஆகிட்டேன். லைக் தனியாக எனக்கு நல்லா தெரியும், இந்த கொடைக்கானலில் ஒரு இடத்துக்கு போயிட்டேன் நான் தனியாக, ஒரு 5 நாள் இருந்தேன் அது எழுதுறதுக்கு மட்டும். அது எழுதினோடனே நான் ட்ரிப்பில் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வெளிச்சமும் தண்ணீர் மாதிரி தான் கதைகள் மாதிரி நான் அந்த நிலத்தில் மிதந்துன்னு இருந்தேன் நான். ஆக்சுவலி பயங்கர ட்ரிப் அது. அது வந்து நான் அப்படி ஃபீல் பண்ணேன் அது ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் பிரபா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, தமிழ் பிரபாவும் நானும் வந்து சில விஷயங்கள் பண்ணி, அப்புறம் அழகிப்பிரவன் உள்ளே வந்து அவர் வந்து டயலாக்ஸை வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்து. ஸோ இது ஒரு டீம் ஒர்க் தான். இப்போ நான் வந்து இப்போ ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எழுதணும்னா, நான் முதல்ல எழுதிடுவேன். நான் எழுதிட்டு தமிழ் பிரபா கிட்ட கொடுப்பேன். தமிழ் பிரபா ஒரு வேர்ஷன் எழுதுவார். அவர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நான் அதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுவேன் நான். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, திரும்பி எழுதணுன்னா அவர்கிட்ட கொடுப்பேன், அவரும் சிலது எழுதி கொடுப்பாரு. அப்புறம் வந்து எதாவது தேவைன்னா வந்து கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நான் ஒரு வெர்ஷன் எழுதி இதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு ஷூட் போவோம் நாங்கள். ஸோ இது வந்து அப்படி ஒரு மிக்ஸ்டான ஒரு ஒர்க்காக அது இருக்கும் ஆக்சுவலி. இதுக்கெல்லாம் அப்புறம் நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் டே நைட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், அது வந்து மின்னலை பார்த்தேன். ஆக்சுவலி இப்போ எப்போவுமே வந்து நம்ம எதுக்குமே தயாராக இருக்கணும். அதுதான் அக்கிரா குரோசவா தான் சொல்லுவோம், இராணுவ வீரனை போல் நீ வந்து தளபதி போல் நீங்கள் வந்து எதற்கும் தயாராக இருக்கணும்னு சொல்லுவார். நான் அதனால தான் வந்து எதுக்குமே தயாராக இருக்கிற ஒரு ஆளாக வந்து நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எழுதுகிறப்போ என்ன ஒரு ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எழுதுகிறப்போ அது வந்து பலவித உணர்வுகளை நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். செம்ம ட்ராமா அண்ட் வந்து பெரிய ஜேர்னியை க்ரியேட் பண்ணும். அந்த எழுத்து அந்த ஜேர்னியோட நின்றாமல் ஷூட் பண்ணுறப்போ வந்து அது பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அங்கே புதுசாக ஒன்று கிடைக்கும், புதுசான வார்த்தைகள் கிடைக்கும், எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகும், டக்குன்னு வந்து அந்த சீன் இப்படி முடிக்கலான்னு தோணும். லைக் அது ஒரு பெரிய செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அங்கேருந்து முடிச்சுட்டு எடிட்டுக்கு வந்தவொடனே திரும்ப அங்கே வேற ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃபில்ம் மேக்கராக மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணுறோன்னும் போது இது சரியாக புரிஞ்சணுன்றது தான் எல்லாருக்குமே ஒரு விருப்பமாக இருக்கும். இதில் நீங்கள் டைரக்ட் எடுத்துட்டீங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த செஞ்சுரி நம்ம பண்ணணும், அந்த டைம் பீரியடுக்கு தான் நம்ம பொருத்தமாக எடுத்தாகணும். உங்களுக்கு எங்கேயாவது டவுட் வந்துச்சாங்க இது இன்னும் ஏதாவது? உண்மையிலேயே எனக்கு டவுட்டே வரல. இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு யோசி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே சொல்ல, சில டைலாக்ஸ் மட்டும் புரியலன்னு சொன்னாங்க. நான் வந்து கங்கப்பட்டர் பேசுகிற டைலாக் புரியலனாலும் அது அப்படி தான் இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அது ஒரு ஸ்டைல், அது புரியாமல் நிறைய பேர் இங்கே இன்னும் அப்படி ஒரு பேசுகிற ஆட்களை நம்ம வந்து பார்க்குறோம். அது ஒரு ஸ்டைல், அது அப்படியே இருக்கணும்னு நான் நினச்சேன் நான். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து இப்போது டைலாக்ட் வந்து புரியாமல் போயிடும் அப்படின்னு நான் பயப்படவே இல்லை. வாட்சிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை அப்படியே நான் விட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் அது சம்மந்தமெல்லாம் சொன்னாங்க, எனக்கு அப்படி கவலையே படலை நான். அப்புறம் அதோட வேல்யூஸ் மட்டும், சவுண்டோட வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் மிக்ஸில் வந்து கரெக்ட் பண்ணி திரும்ப வந்து ரீசெட் பண்ணோம். அண்ட் வந்து இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷங்க தங்கலானை பற்றி பேசினது. அண்ட் இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், யூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் இன் இந்தியன் சினிமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் படத்துலேருந்து நான் வந்து தியேட்டரில் உங்களோட படங்கள் பார்க்குறேன். உங்கள் படங்கள் இவால்வ் ஆக நானும் கூடவே இவால்வ் ஆகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கீப் மேக்கிங் ஃபில்ம்ஸ், கீப் எஜுகேட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ.
ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் சுப்ராஜ். நான் அருண் மாதேஸ்வரன். ஐம் ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.